கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நாங்க சவரி. இன்னைக்கு நம்ம தான் போஸ்டரை பார்த்துருப்பீங்க. இணைஞ்சிருக்கிறது இதெல்லாம் கிரிஞ்சு பண்ண என்ன மீண்டும் மீண்டும் அது மாதிரி ஏன்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு போஸ்டர் பார்த்துறாங்க, பாட்காஸ்ட் செட்டிங் தெரிஞ்சிருது. சும்மா நோய் நோய் நொச நொசன்னு வணக்கம் வணக்கம்லாம் சொல்லி இப்ப நீ என்ன பண்ணிருக்கன்னா வந்து கூகுள் பாட்காஸ்ட்ல கேக்குறவங்களுக்கு எல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்க. ஏன் கூகுள் பாட்காஸ்ட்ல வந்து தனி போஸ்டர்லாம் வராது, நம்ம பாட்காஸ்ட் போஸ்டர் மட்டும் தான் வரும். அப்படியா? ஆமா ஆமா, பாட்காஸ்டுக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்கும்ல, அது மட்டும் தான் வரும். தனித்தனி எபிசோட் போஸ்டர்லாம் வராது. சோ நீ இப்ப கூகுள் பாட்காஸ்ட்ல இருக்கிறவனெல்லாம் இப்ப கன்ஃபியூஸ்ட் உங்கா புங்கா நாய்ஸஸ் இருப்பான், யாரு வந்திருக்கான்னு தெரியாம. அது டைட்டில் வந்திருக்கும்ல, அப்புறம் என்ன. சரி, ஓகே. மறுபடியும் நாங்க 2 பேரும் வந்துட்டோம். ஆமா, என்ன இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து ராம் சேது ரோஸ்ட். படம் வந்து சரியா ஊரே கழுவி ஊத்தி இப்படி ஒரு படம் வந்துச்சுங்கிறதே மக்கள் மறந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு வந்திருக்கேன், அப்பா நாய் பீப்பான்னு தூக்கிட்டு வந்திருக்கோம். இல்ல இல்ல, அது இன்னைக்குதான் இந்த வாரம் தான் ஓடிடில வந்திருக்கு. போன வாரம் வந்துச்சா? போன வாரம் தான் ஓடிடில வந்திருக்கு. எப்பயோ வந்துருச்சுடா. அப்படியா? ஆமா ஆமா, எப்பயோ வந்துருச்சு. உனக்கு சஜஷன்ல இப்பதான் வந்திருக்கு. ஓ சரி விடு. வழக்கம் போல ராம் சேதுன்னு போட்டு சும்மாதான், வேற என்ன. ஏண்டா 3 பக்கத்துக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இல்ல இது என்ன மேட்டர்னா, இந்த படம் பார்க்கும்போது இத வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ற ஐடியாவே இருக்கல எனக்கு. ஆமா சரியா? ஆனாலும் எனக்கு இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு குண்டியா இருந்துச்சு, ட்ரிகரா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல எழுதி வச்சிருந்தேன். ஓகே சரியா? அது வந்து இப்ப எனக்கு இங்க யூஸ் ஆகுது. அதே மாதிரிதான் காந்தாராக்கும் எழுதி வச்சேன். அதுக்கு ஒரு பாட்காஸ்ட் போட வச்சிடாதீங்க ப்ளீஸ். அந்த படத்தை பத்தி இன்னொருக்கா நான் பேச விரும்பல. வேண்டாம், தேவையில்லை அதெல்லாம். அதெல்லாம் எப்படி தெரியுமா, தியேட்டர்ல பாத்துட்டு ஊன்னு அப்படின்னு இருந்துட்டு ஓடிடில இதேடா இவ்வளவு நேரம் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு எல்லாம் ஓடிடில பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை நான் தியேட்டர்ல பாத்திருந்தா கூட அப்படி ஆவுன்னுலாம் கத்தி இருக்க மாட்டேன். நானும் கத்திருக்க மாட்டேன்தான். கொடுத்த ஐப்புல ஏதோ சூப்பரா இருக்கும் போல இருக்குது. இவனுங்க வேற முற்போக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்களா. முற்போக்கா? அதான் நான் வந்து பெங்களூர்ல முற்போக்கா தெரியலையே, கர்நாடகால முற்போக்கா வாய்ப்பு இல்லையா ராஜா, யார் ராஜா நீ அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது, ஓகே இதுவே உங்களுக்கு முற்போக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அதாவது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் முற்போக்குங்கிறது வேற போல இருக்கு. ஆமா, ஏடா இதுவே உங்களுக்கு முற்போக்காடா, அப்ப கர்ணன்லாம் பார்த்தா சொல்லுவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதான் பொதுவா இந்த கதை ஒரு பேஸ் லைன் நான் சொல்லிடுறேன், எப்படிதான் முடியும்ன்ற மாதிரி சொல்லிடுறேன். நடுவுல எங்கெல்லாம் நமக்கு கடுப்பாச்சு பாக்குற இடங்களில் அந்த மாதிரி அப்படி போயிருவோம். சும்மா சீன் பை சீன் போனா ஆடியன்ஸும் கடுப்பா இருக்கும், நமக்கும் டயர்ட் ஆயிரும். சோ இதான் புது ஃபார்மேட். எப்படி நல்லா இருக்கா? அப்ப நான் நோட்ஸ் எழுதுனதெல்லாம் இல்ல நீ நோட்ஸ் கொண்டு வா, சரியா? இருந்தாலும் ரொம்ப நோய் நொச நொசன்னு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொது ஃபார்மேட். சரி, ஓகே, கூல். அக்ஷய் குமார் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்பா, சரியா? அவர் வந்து கவர்மெண்ட்ல வந்து இந்த பாகிஸ்தான் ஸ்டார்டிங் இப்படிதான் ஆரம்பிக்கும். அவர் ஆர்கியாலஜிஸ்ட், எல்லா இடத்துலயும் போய் தோண்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு ஏத்திஸ்ட். பொண்டாட்டி வந்து பிலீவர், சரியா? அப்படியே சொல்லிக்கலாம். இல்ல அது பிலீவர் எல்லாம் கிடையாது, அது கிறுக்குதி. அது எந்த அளவுக்கு கிறுக்குதினா, சரியா? அது என்ன சொல்லும், இவர் வந்து என்ன சொல்லுவாரு, இங்க பாரு ரிலிஜன் வந்து டிவைட் பண்ணும் மாதிரி, ஹெரிட்டேஜ் தான் வந்து எல்லாரையும் யுனைட் பண்ணுன்ற மாதிரி என்னமோ பேசிட்டு இருப்பான் அவன், சரியா? அது என்ன வந்து சொல்லும், இங்க பாரு
ராம் சேதுங்கிறது தான் வந்து மக்களோட பிலீவ்ஸ கனெக்ட் பண்ற பாலம். அது அது வெறும் பாலம் கிடையாது, மக்களோட பிலீவ்ஸ கனெக்ட் பண்ற, நம்பிக்கையை கனெக்ட் பண்ற ஒரு பாலம். அதாவது நம்பிக்கையில ராமரோட பிரின்சிபிள்ஸ வந்து கனெக்ட் பண்ற ஒரு பாலம் அது. அது வந்து அது மேன்மேடா இல்ல என்ன நேச்சுரல் அக்கரன்ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்ல. இது வந்து அவன் எந்த அளவுக்கு பேசுவார்னா, ராமாயணம் தான் ஹிஸ்டரி, ராமாயணம் தான் நம்ம நாட்டோட ஹிஸ்டரி, அத நீ எப்படி கேள்வி கேட்கலாம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. லிட்ரேச்சர் வந்து ஹிஸ்டரி. ஆமா, அப்ப போற போக்க பார்த்தா இப்படி 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 ஹிஸ்டரி ஆச்சு வச்சுக்கேன். இப்ப ஃபாரஸ்ட் கம்பெல்லாம் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க போல இவனுங்க. இந்த பொன்னியின் செல்வன் ஹிஸ்டரிங்கிறானுங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. அதான் இவன் என்ன சொல்றா வந்து லிட்ரேச்சர் தான் ஹிஸ்டரி. அப்ப வந்து வால்மீகி வந்து ஹிஸ்டாரியனா? என்னடா விட்டு கொடுப்பாடா முகல்ஸே வந்து. வால்மீகி வந்து அந்த காலத்து கல்கி, அவ்வளவுதான். அதுதான் என்ன நம்ம முட்டு கொடுப்பா. இவன் என்ன சொல்லுவா வந்து முகல்ஸே வந்து ராமாயணத்தை வந்து ஹிஸ்டரியா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த கிற்குதையை அக்செப்ட் பண்றதுக்காக நாங்க என்னடா பண்றது? அதுக்கே என்ன பண்ணுதா? முகல்ஸ் ஹராம் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னா, இப்ப நம்ம வந்து இப்ப ஆம்பளைங்க தான் வந்து மேன்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதாவது இப்ப ஒரு ஒரு நல்ல ஒரு 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 என்னடா இப்படி வளர்றேன், ஒரு நிமிஷம். இவர மாதிரி பேசுற அந்த இது யாரு, சரத்குமாரா? ஒரு 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 அந்த மாதிரி ஆயிட்டேன். அதாவது இப்ப ஒரு ஃபீல்ட்ல பயங்கர என்ன இப்ப ஒரு ஒரு பொம்பளை டாக்டர் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? ஷர்மிகா அக்கா மாதிரி கிடையாது, உண்மையான ஒரு நல்ல டாக்டர், சரியா? அவங்கள்ட்டயே போயிட்டு வந்து நம்ம இந்த ஆம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, உட்காந்து மேன்ஸ்ப்ளைன் பண்ணுவானுங்க. அவங்க ஜாப அவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஷீல்க் எல்லாம் சொல்லுவாள்ல, ஏன் ஜாப எனக்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி அக்ஷய்குமார்கிட்ட போயிட்டு அவன் ஜாப் என்னன்றத அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா இவ. இங்க பாரு, ஆர்கியாலஜினா என்ன தெரியுமா, ஹிஸ்டரினா என்ன தெரியுமா, லிட்ரேச்சர் தான் ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? வாத்தா, என் ஜாப எனக்கேண்டி சொல்றேன். சரியா? என்ன ஆகும், கவர்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கேட்கும், ராம் சேது பத்தி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, நீ ஏத்தினால உன்னை நீ வந்து பாகுபாடு இல்லாம இது கொடுப்ப கொடு அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்லுவான். அதாவது இவன்ட்ட என்ன 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 மேட்டர்னா வந்து, இப்ப இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட்னா என்னன்றது சொல்லிருவோம் முதல்ல, சரியா? சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் அது என்ன மேட்டர்னா, இப்ப ஸ்ரீலங்கா ஓட நார்த் ஜெஃப்னா இருக்குல்ல, அந்த ஏரியாவையும் நம்ம ராமேஸ்வரத்துக்கும் நடுவுல வந்து இந்த ராமர் பாலம்ன்ற ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, சரியா? இத வந்து நம்ம ஆளுங்க சங்கிங்க எல்லாம் என்ன சொல்றானுங்க, ராமர் தான் ப்ரோ கட்டினாருன்ற மாதிரி சொல்லுவானுங்க, சரியா? ஆனா நீ விக்கிபீடியாவெல்லாம் எடுத்து பார்த்தேன்னா வந்து இட்ஸ் a நேச்சுரல் அக்கரன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. சரி, இட் இஸ் a man-made structureங்கிறதா வந்து சயின்டிபிக்கா, அதாவது அது வந்து ராமர் கட்டினாரா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாதுடா, அது தேவையில்ல அது, சரியா? ஆனா அது வந்து சயின்ஸ் படி அது வந்து ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ்ங்கிற மாதிரி தான் இது வரைக்குமே தெரியும் நமக்கு, சரியா? இது என்ன பண்ணுதுன்னா வந்து ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இது வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இது ஒரு முழு பாலமும் கிடையாது, அங்க இருந்து இது வழியா நடந்து வர முடியாது, இது வந்து பிட்டு பிட்டா பிஞ்சு போன ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இது. இது நட்ட நடுவுல என்ன நடக்குதுன்னா, இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து சென்னையில இருந்து நீ கொழும்புக்கு வந்து நீ ஒரு ஷிப் அனுப்புறன்னு வை, சரி? இல்ல இதுல இருந்து பேர்னா நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து கொழும்புக்கு நீ வந்து ஒரு ஷிப் அனுப்புற, சரியா? இது நீ வந்து இந்த ராமர் பாலம் நடுவுல இல்லாட்டி நீ என்ன பண்ணலாம்னா, நாகப்பட்டினத்துல இருந்து அப்படியே கீழே கொழும்புக்கு போயிடலாம், டைரக்டா போயிடலாம் கீழே.
நீ உனக்கு இந்தியன் மேப் பண்ணி பார்த்தனாலே உனக்கு தெரியும், நாகப்பட்டினத்துல இருந்து கொழும்பு அப்படியே டைரக்ட் டவுன் சவுத் இருக்கும். நீ அப்படியே போயிடலாம். இந்த இளவு நடுவுல இருக்கிறனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நாகப்பட்டினத்துல இருந்து ஸ்ரீலங்காவை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு யூ டர்ன் போட்டு இங்க வர வேண்டியிருக்கு கொழும்புக்கு. கொழும்பு வந்து வெஸ்ட்ல இருக்கும். புரியுது. சரியா? இதனால வந்து நிறைய fuel எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதனால அங்க இருந்து இங்க அனுப்புற, இங்க இருந்து அங்க அனுப்புற கூட்ஸோட விலை ஏறுது. அது போக வந்து வெஸ்ட்ல இருந்து வர்ற எல்லா ஷிப்புமே வந்து நம்ம நாட்டுக்கு வராம எங்க போகுது? கொழும்புக்கு போகுது. சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாவே இந்த ராமர் சேது, இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட்ங்கிற ஒரு விஷயத்த வந்து செய்யணும்ன்றது வந்து ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. ஏன்னா அதை செஞ்சா நம்ம நாட்டோட எக்கனாமி வந்து பில்ட் ஆகும். தூத்துக்குடி மாதிரியான ஒரு என்னது பாம் வச்சு உடைச்சிருவாங்களா? அது பாம் வச்சு உடைக்க அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியலடா. அது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு ஒரு கேப் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டோம்னா இது வழியா ஷிப் போயிட்டு வரலாம். இதனால நம்ம நாட்டோட எக்கனாமி வளரும். தூத்துக்குடி மாதிரியான ஒரு தமிழ்நாடோட ஒரு ஒரு சிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டா மாறும். அதாவது வேர்ல்ட்லயே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் போர்ட்ஸ்ங்கிற மாதிரி அது ஒரு பயங்கர பெரிய ஒரு போர்ட்டா மாறும் தூத்துக்குடி மாதிரியான ஒரு இடம். ஒரே நிமிஷம், அதானி கிட்ட நிறைய கப்பல் ஏதாவது இருக்கா? அதானி கிட்ட கப்பல் இருக்கா நிறைய? அதானி ஷிப்பிங்குக்குள்ள வந்தாருன்னா அடுத்து டக்குன்னு வேற சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துவானுங்க. சாங்ஷன் முற்போக்கு அடப்பு தெரிச்சிடணும். அவனாலே சொல்லுவானுங்க ராமர் இருந்ததாகவோ அவர் பாலம் கட்டியதாகவோ கலைஞர் டயலாக அவனுங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரியா, இதுதான் பேசிக்கலி சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட்ன்றது. அது ஒரு கன்வீனியன்ஸ் பிளஸ் ஒரு எல்லா விதத்திலயுமே அது வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயமா இருக்கும். இது நடுவுல பீட மாதிரி நடுவுல இருக்கிறதுனால அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கோம். சரியா? இத வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் டைம்ல ஆரம்பிச்சாங்க. அது செய்ய முடியாம போச்சு. அதுக்கப்புறம் வந்து காமராஜர் ட்ரை பண்ணாரு, அண்ணா ட்ரை பண்ணாரு, கலைஞர் ட்ரை பண்ணாரு. சோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலியே வந்து நம்ம ரொம்ப நாளாவே இதை வந்து செய்யணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் காவி துண்டை போட்டு வந்து உசுர வாங்கிட்டு இருக்கானுங்க. உதயனா செய்ய வாய்ப்புகள் இருக்கு. உதயனால இன்பானா செய்வாரு. அவரையும் இழுக்கிறானுங்க இப்ப வம்புக்கு. பாத்தியா போட்டோ? பார்த்தேன். அது வேற போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அது வேற போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. சும்மா இருந்த இன்பாவை பிடிச்ச அரசியலுக்கு இழுத்து விடாதீங்கடா, அடுத்து இன்பாவும் உள்ள வர போறாருன்ற மாதிரி. அவர்தானே இளைஞரணி அவர்தான். அவர் ஆல்ரெடி 18+ தான்டா. அவர் ஆல்ரெடி 18+ தான்டா. ஆமாண்டா. இல்லாட்டி இல்ல, நீ யோசிப்பாரு, இது வந்து அவர் 18+ இல்லாம அவர் ஒரு மைனரா இருந்திருந்தா இது வேற மாதிரி கேஸ் ஆயிருந்திருக்கும். இப்ப இந்த போட்டோவை லீக் பண்ணி விட்டது. அப்படி ஒன்னும் அப்ராப்ரியேட் எல்லாம் ஒன்னும் போட்டோ இல்லையே. நல்லாதான் இருந்தது போட்டோ. நல்லா இருந்துச்சுடா, நான் இல்ல சொல்லல, நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு மைனரோட போட்டோவை அவங்களோட கன்சென்ட் இல்லாம போடுறதுன்ற மாதிரி வேற மாதிரி கேஸ் ஆயிருக்கும் அது நேரத்துக்கு. புரியுது. அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் மோஸ்ட்லி மேஜரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்ல நமக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுதான் வந்து சமுத்திர ப்ராஜெக்ட். அப்படியே நவுந்துடுறது இல்லையா? ஆமா நவுந்துடுறது. நமக்கு எதுக்கு நாம உண்டு சங்கிகளை அடிச்சோமா காவி துண்டை கிழிச்சோமான்ற மாதிரி இருக்கணும் நம்ம. சென்ட்ரல் பாலிடிக்ஸ், ஸ்டேட் பாலிடிக்ஸ் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல இல்லையா? ஆமா ஆட்சி மாறினா பாத்துக்கலாம். ஆட்சி மாறினா அப்போ உட்காந்து அடிப்பா எடப்பாடி கிக்கி பண்ணுவோம் நம்ம. சரி வா. இல்ல, இவங்களை அடிக்கிறதா இருந்தாலும் நிறைய மேட்டர் இருக்கு. அதெல்லாம் தனியா இன்னொரு பாட்காஸ்ட்ல வச்சு அடிச்சுக்கலாம் இவங்கள. சோ வந்து இந்த ப்ராஜெக்ட தான் வந்து இந்த படத்துலயும் எடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட வந்து செய்யணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கு வந்து இவனுங்க கட்டைய போடுறதுனால வந்து இவரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, எப்பா நீ தான் வந்து ஏத்திஸ்ட், நீ வந்து அங்கிட்டும் போக மாட்ட இங்கிட்டும் போக மாட்ட, நீ வந்து ரொம்ப நடுநிலைமையா இருப்ப, நீ வந்து இத ரிசர்ச் பண்ணி
இது வந்து ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர் தாங்கிறத வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுப்பா சொல்லி இவரை கூப்பிடுவாங்க. அதுக்குதான் இப்ப வந்து பொண்டாட்டி உசுர வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து லிட்ரேச்சர்ல கைய வைக்காத என்னென்னமோ சொல்லி இல்லையே அவ அதுதான் ஹிஸ்டரிங்கிறா. என்னென்னமோ சொல்றாடா. அயோத்தியா ராமர் கோயில் எல்லாம் இழுக்கிறா அவ. என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல என்னென்ன வார்த்தை எல்லாம் படிச்சாங்களோ இந்த டைரக்டரு, அது எல்லாத்தையுமே டயலாகா எழுதி வச்சிருக்காரு. அது இட் மேக்ஸ் சென்ஸ் ஆர் நாட், ஐ டோன்ட் கிவ் அ ஃபக், ஐ வாண்ட் திஸ் வேர்ட் இன் தி மூவி. சரி, அந்த கார்ப்பரேட்டா நாசர் வருவாரு. ஆமா, நாசர் இவர் வந்து சரி அக்ஷய்குமார் வந்து ஒரு கப்பல் ரிசர்ச் பண்ணுவாங்க. சரியா, நாசர் மேட்ரு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த டைரக்டர் யோசிச்சிருப்பான், வில்லனா நடிக்க ஒரு ஆளு வேணும். அந்த ஆளு தமிழனாவும் இருக்கணும், முஸ்லிமாவும் இருக்கணும். யார கூப்பிடலாம்? நாசர் வாங்க. எவ்வளவு வன்மம் பாரு ஓத்தா, எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவன் வன்மத்தை எழுதி இப்படி சொருகி இருக்கான் பாரு. ஏன் உனக்கு வில்லனா நடிக்க வேற ஆளே இல்லையா? ஆஸ்தான வில்லன் பிரகாஷ் ராஜ், அவரை கூப்பிடாம விட்டுறாங்க. அவரை கூப்பிட்டு அவர் வந்திருக்க மாட்டாரு. அவரே கதையை கேட்டிருப்பாரு. எது ராமர் சேதுவா? எப்பா ஒரு நிமிஷம் அந்த அந்த ஸ்கிரிப்ட கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடுவாரு. சரியா, அனுப்பினோம்னால அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ட்விட்டர்ல போட்டு கூதியானுங்க என்ன படம் எடுக்க ட்ரை பண்றானுங்க பாத்தீங்களா? அவரு எப்படா மோடியையும் சங்கிகளையும் அடிக்கலான்ற பிளான்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு. ஆனா என்ன வாரிசு அடிக்கிறாரு, அடி மேல அடி மேல அடி மேல காத்திருக்க அப்படிங்கிறாரு. என்னடா ட்ரெய்லர் இது? அதாவது இந்த இருகோடுகள் எஃபெக்ட் தான். ஃபர்ஸ்ட் துணிவு ட்ரெய்லரை பார்த்தோன்னே என்ன புண்ட ட்ரெய்லர் இது, இந்த புண்ட பாட்டுக்கு வந்து பேபி ஷாட் மீ டவுன் பிஜிஎம் வேறன்ற கடுப்புல இருந்தேன் நானு. இப்ப வந்து வாரிசு ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் துணிவு ட்ரெய்லரே பரவாயில்லையாதான் இருந்துச்சு போல என்ற மாதிரி இருக்கு எனக்கு. எல்லா ஊரும் நம்ம ஊரு தான்மா, நாயகன் எப்பாடே அதான் அது அதோட முடிச்சிருக்கலாம். ரெட்டிப்பா திருப்பி கொடுப்பேன், இட்ஸ் டைம், அதோட தீ தளபதியோட முடிச்சிருக்கலாம். கடைசியில ஒரு டயலாக், ஐயோ கடைசியில அத கட் பண்ணி என்ன பண்றானுங்க, பாக்யலட்சுமி இன்று இரவு 9 மணிக்கு. நான் பார்த்தேன்டா அப்படி ஒரு மீம் நானு. ஆமா, நானும் பார்த்தேன். இதோட குடும்பம்னா பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனையே குடும்பமா இருந்தா என்ன பண்றது? இன்னொரு மீம் பார்த்தேன்டா, அதாவது குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். தூரத்துல எஸ்எஸ்சி நாவும் சோபாக்காவும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா, என்னப்பா இது? சரி, ஓகே, அடுத்த வாரம் அடிச்சுக்கலாம். ஆமா, அடுத்த வாரம் டிடிகேல ஒரு பாட்காஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ், அதுல அதெல்லாம் அடிக்கணும். ஓகே, பேக் டு டாபிக். அவங்க வந்து நீங்க வந்து பண்ணி கொடுங்க, மேன்மேட் இல்ல இயற்கை தான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுங்க, சர்ச் பண்ணுங்க, நமக்கு விட்டுருவோம் ஆன்சரை. இது ஃபேன் மேட் போஸ்டர் இல்ல ப்ரோ, இது ஆபீஷியல் போஸ்டர் தான்றத ப்ரூவ் பண்ணி கொடுங்க. சரியா, அதனால இவர் போவானுங்க, போயிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அங்க வந்து இது வந்து மேன்மேட் ஸ்ட்ரக்சர் தான், ராமர் தான் கட்டியிருக்காரு அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு இதுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ப்ரூஃப் வேணும்னு லங்காகிரிக்கு போவாங்க, அங்கிட்டு போவாங்க. இந்த ப்ரூஃப்னோட எனக்கு ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொல்லுவான்டா, நான் வந்து ப்ரூஃப், நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட்,
நான் வந்து எதுக்கு ப்ரூஃப் இருக்கோ அதை மட்டும் தான் நான் நம்புவேன். அந்த டயலாக் சொல்லும் போதே எனக்கு தெரியும், அடியே நீ எதுக்கு அடியே போடுறன்னு எனக்கு தெரியும். இப்ப கடைசியில ராமர் கட்டினாரு பாலம், இந்தாங்க ப்ரூஃப்னு வந்து நிக்க போறாதுன்னுன்ற மாதிரி இருந்துச்சு. எப்பான்ற மாதிரி இருந்துச்சு. உட்கார முடியலன்னு என்னால செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே உட்காந்துடலாம். நீ வேற பாட்காஸ்ட் பேசுவோன்ட்டியே, அதனாலதான் படத்தை ஃபுல்லா உட்காந்து பார்த்தேனே. இல்லைன்னா ஆள ஒரு ஃபுண்டா லக்கன்னு போயிட்டே இருந்திருப்பேன். சுத்தமா முடியலண்ணே, செஞ்சு விட்டான். இல்ல நான் இந்த படம் வந்து என்ன விஷயம்னா, நீ வந்து நான் சொல்லி பார்த்த சரி, ஓகே, ஐ எம் சாரி ஃபார் தி ட்ரபிள். சரி, நான் இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன்டா. ட்ரெய்லர் பார்த்தப்போ வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இது வந்து எப்படியோ வந்து ஒரு ப்ரொபகண்டா மூவியா இருக்க போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சது. பட் இந்த பாபாக்கு நான் சொன்ன மாதிரியே தான், இட் ஹாஸ் குட் பொட்டன்ஷியல். ஓகே, நீ வந்து நீ ஒரு ஃப்ரம் ஒரு சங்கீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவே யோசிச்சு பாப்பமே. இப்ப அவனுக்கு வந்து இது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த திராவிட பசங்க எல்லாம் வந்து நம்மள வந்து இதை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கானுவ, ப்ரூஃப் என்ன கேக்குறானுவ. சரி, ஓகே, ஒரு ஹீரோ வந்து அந்த ப்ரூஃப தேடி போறான், அந்த ப்ரூஃப உண்மையாவே கண்டுபிடிக்கிறான், அத வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றான், ஏதோ வாட் எவர். இது வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஸ்டோரிக்கான ஒரு கதை. ராமர் பாலம் வந்து ராமர் தான் கட்டினாருங்கிறதுக்கு வந்து ப்ரூவ் பண்றான் ஒருத்தங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் நல்ல ஒரு கதை. இது ஒரு அட்வென்ச்சரஸா சூப்பரா கொண்டு போகலாம், இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி சூப்பரா கொண்டு போகலாம். ஆமா, ஆனா அதுக்கான ரிசர்ச் பண்ணணும். நீ இப்படியான ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறன்னா, நீ சொல்றதுல வந்து பாதியாவது உண்மை இருக்கணும். நீ வந்து ஃபிக்ஷன் தான் எடுக்கிற, ஓகே, ஆனா அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது உண்மை இருக்கணும். பாதி உண்மை பாதி ஃபிக்ஷன் கலந்து அடிச்சேன்னா, அப்ப அந்த உண்மையை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு சங்கி முட்டு கொடுக்கறதுக்காக அவன் இதை யூஸ் பண்ணலாம் இந்த படத்தை. இங்க பாருங்க, இந்த படத்துல இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது வந்து ப்ரூஃப் தானேன்ற மாதிரி அவன் முட்டு கொடுக்காத அவன் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த படத்தை. இதானா அப்படியும் இல்ல, என்டர்டெய்னிங்காவும் இல்ல, ஒரு அட்வென்ச்சரஸ் மூவியாவும் அதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. நீ சரி, நீ இந்த படத்துல காட்டுற ப்ரூஃப்னு எதையாவது காட்டுறனா அதையும் காட்டி தொலைய மாட்டுற. ப்ரூஃப்னு ஒரு புக்கை காட்டுறான், அந்த புக்கு வந்து மொத்த ஹிஸ்டாரியன் கம்யூனிட்டியே வந்து அதை கழுவி ஊத்துன ஒரு புக் அது. சரியா, ராமரோட காலகட்டத்தை நிர்ணயிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒண்ணு காட்டுவானுங்க. இந்த புக்ல வந்து ராமரோட பர்த்டே இதுதான் சொல்லிட்டு ஏதோ ஒரு டேட் வேற சொல்லுவான்டா. அவருக்கு பர்த்டே ஒரு டேட் ஒரு நிமிஷம் எழுதி வச்சேன் அத. எங்கடா இது? இந்த ராமரோட பர்த்டே வந்து 10/1/5114 பிசியாம். ஜனவரி பான். நம்ம என்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம்? 8ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாள்ல ராமர் பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ரிலீஸ் பண்ணிடுவோமா முடிஞ்சா? அதாவது இப்ப இந்த ஆடியன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு 10ஆம் தேதி, இன்னைக்கு இந்த எபிசோட் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கதா இருந்தா நாங்க இப்ப பிளான் பண்ணதை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்படி இல்ல 14, 15 தான் கேக்குறீங்களா இருந்தா ஒரு 4 நாளைக்கு முன்னாடிதான் ராமரோட பர்த்டேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எம்ஜி நான் மாதிரி சொல்றேன், இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டிலேட்டட் பர்த்டே விஷஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. ஆமா, டிலேட்டட் ஹேப்பி பர்த்டே லார்ட் ராமான்ற மாதிரி விஷயம் ரிப்ளை பண்ணுவாரு. எங்க தாத்தா மாதிரி அவர் ரிப்ளை பண்ணுவாரு. தாத்தா மாதிரியா? உங்க தாத்தா தான் செத்துட்டாரேடா. நான் தானே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு. இது வேற பாட்காஸ்ட்ல சொன்னமா இல்ல சொல்லலன்னா இந்த விஷயத்தை சொல்லலாம். இல்ல சொல்லிட்டோம். அது இந்த பாட்காஸ்ட்ல ஏது வெந்து தணிந்தது காட்டுல சொன்னமோ இல்ல எதுலயோ சொன்னோம். எதுல இருந்து so sorry for your loss தாத்தா. Thank you. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதுதான், அதுல வந்து நீ ப்ரூஃபா அவனுக்கு எதையுமே காட்டலடா. இதெல்லாம் விடு. இதோட ஸ்டார்டிங்ல இருந்து என்ன, பாகிஸ்தானுக்கு போவான் சரியா, பாகிஸ்தான்ல இருந்து அந்த அவனுக்கு பாகிஸ்தான் தானே அது, இல்ல வேற ஏதாவது நாடா? இல்ல ஆப்கானிஸ்தானுக்கு போவானுங்க. ஆப்கானிஸ்தானுக்கு போய் ஆப்கானிஸ்தானோட இன்டெகிரிட்டிய வந்து இவரு காப்பாத்துறாராமா. சரியா, அங்க இருக்கிற அங்க வந்து ஒரு புத்தர் சிலை இருக்கும். அந்த புத்தர் சிலையை வந்து முஸ்லிம்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களாம். சரியா, நான் என்ன சொல்றேன், கண்ணாடி சார் அது
புத்தர் சிலைய தமிழ்நாட்டுல இருக்கிற புத்தர் சிலையெல்லாம் இடிச்சது யாருன்றது எங்களுக்கும் தெரியும் ஹிஸ்டரி. அதான் சிலைய உடைச்சு புத்தரோட தலைக்கு பதிலா விநாயகர் தலையையும் விஷ்ணு தலையையும் வச்சது யாருன்ற ஹிஸ்டரி எங்களுக்கும் தெரியும். தலைவரே, விஷ்ணுவே நாங்க புத்தையே நாங்க விஷ்ணுவோட 9வது அவதாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரு நீங்க? காமெடி போங்க, ஓரமா விளையாடுங்க தம்பி போங்க. சரி இல்ல போயிட்டு அதுல ஆப்கானிஸ்தான், அதாவது எப்படி தெரியும், எனக்கும் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிரான்ஸ், அதாவது ஒரு ஹேட்டட் வெளிப்படுத்தலையா, புரியுதா? அதுக்காக ஆனா வில்லன் கேரக்டருக்கு மட்டும் ஒரு முஸ்லிம காஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படிதான் விடு. என்ன இவர் அப்புறம் இந்தியாவுக்கு வருவாரு. இந்தியால வந்து ஒரு கேஸ், கோர்ட் ரூம் கேஸ காட்டுவாங்க. அதுல வந்து இந்த ராம் சேதுக்கு எதிரா இது பண்றவர் வந்து அம்பேத்கர் போட்டோ சைடுல, என்ன இந்த சைடு வந்து சாவர்கர் போட்டோ சப்போர்ட் பண்றவங்க. ஒரு நிமிஷம் இரு, சாவர்கர் போட்டோலாம் இந்தியால எந்த கோர்ட்ல வச்சிருக்கானுங்க தெரியல. விச் டிஸ்டோபியா யூனிவர்ஸ் திஸ் வேர்ல்ட் ரெப்ரசன்ட் எனக்கு தெரியல. லிட்டரலா அது வேணுங்கன்னா 2 ஸ்டேடியம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு, அதாவது நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி, புரியுதா? குறியீடு. அதாவது இதையே நீ குறியீடுங்கிற, இந்த படம் முழுக்க குறியீடு தான் சரியா? இந்த கூதியான் பேரு ஆரியன் சரியா? பொண்டாட்டி பேரு காயத்ரி சரியா? அது ஏதோ காயத்ரி மந்திரம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சரியா? அதுல வந்து இந்த வில்லன் நாசர் பேர் என்னன்றத மறந்துட்டேன். வில்லனோட செகண்ட் வில்லன் மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் வந்து பாலி. யாரு வாலினா? யாரு வாலி? இந்த இதுல வரும்ல, ராமாயணத்துல வரும்ல வாலி. ஆமா ஆமா ஆமா. அவனோட இது இருக்குல்ல, அவனோட ஷிப்பு பேர் வந்து புஷ்பக். எப்படி? புஷ்பக விமானம் சரியா? இந்த ஆஞ்சநேயர் கேரக்டர் ஒண்ணு வரும் பேரு, இது சொல்லாத என்ன அதெல்லாம். சரி ஓகே, இந்த ஒரு மறந்துருக்க நான் சொன்னத, இந்த ஒரு கைடு கேரக்டர் வரும் பேரு, அவன் பேர் வந்து ஆஞ்சநேயா புஷ்பகுமாரன் சரியா? அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் இரு, அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் பொண்டன்னு வச்சிருக்கானுங்க பாரு. அவன் போட்டு பேர் வந்து சிரஞ்சீவி. எப்படி? சிரஞ்சீவி மலை. இல்ல படம் முழுக்க ரெஃபரன்ஸ், பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருவானுங்க கடைசியில. என்னென்னமோ நீ எப்படி எல்லாம் வந்து ராமாயணத்துக்கு நீ ரெஃபரன்ஸ் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சிருப்பானுங்க. நான் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாக்கல, செகண்ட் ஹாஃப் கதெல்லாம் கேட்காது ரியலி சாரி. வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு உட்கார்ந்து பானுங்க தெரியுமா? போது போட்டான் சரியா? இது ஒரு ட்விஸ்ட், கடைசியில வேற ட்விஸ்ட் புண்டன்றத வச்சுட்டு கீ பண்ணுவாங்க பாரு. ஐயோ நீ வேற சொன்னியா, சரி ஓகே ஏதோ ட்விஸ்ட் வரும் போலகுது அப்படின்னு நான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். எப்பா நான் சர்க்காஸ்டிக்கா சொன்னப்பா. இல்ல ஆனா இன்னைக்கு யூடியூப்ல சும்மா நோண்டிக்கிட்டு இருந்தேன்டா. சரி நம்மளுக்குதான் இந்த படம் பிடிக்கலையா, ராம் சேதுவை பத்தி யாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராம் சேது தமிழ் ரிவ்யூன்ற மாதிரி போட்டு பார்த்தேன். இவரு நம்ம செகண்ட் யாரு அவரு, இந்த பாரிசாலன் வந்தாரா? பாரிசாலன் வரல, செகண்ட் ஷோ அண்ணன் வந்து நல்லா ரோஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அப்புறம் வந்து இந்த காக்கிஸ் டாக்கிஸா அவர் போட்டிருந்தாரு ஒண்ணு. அப்புறம் பரத்வாஜ் ரங்கன் மூஞ்ச பார்த்தேன். பரத்வாஜ் ரங்கன் என்ன விட்டு கொடுத்துருப்பானோ சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கரடியே காரி துப்பிச்சு. பரத்வாஜ் ரங்கனே கடைசியில why the hell did I watch this movie என்றான். சரியா? அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ராம் சேது கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ஒண்ணு போட்டிருந்தானுங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ட்விஸ்டுக்கு வடக்கனுங்க எல்லாம் உட்கார்ந்து கையடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல நான் சொன்ன கையடிக்கிறது வந்து மலையாள கையடிக்கிறது, மீன்ஸ் கிளாப்பிங். நீங்க தப்பா நினைச்சா அதுக்கு நான் பொறுப்புல. இதோட என்னன்னு கேளு,
பரத்வாஜ் ரங்கத்துல முதல் ஞாபகம் வருது. தீரஜ் ஜெயதி ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா ஆமா ஆமா, தீரஜ் ஜெயதி ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். கேட்க மாட்டாரு. நம்ம அக்னாலேஜ் பண்றது இல்லையா? ஆமா, ஃபைனலி அதாவது இந்த மொத்த தமிழ்நாட்டிலயுமே ஒரு 4 பேர் மட்டும் ஜில்ஜங் ஜக் உட்காந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஜில்ஜங் ஜக் எவ்வளவு நல்ல படம். அந்த 4 பேருக்கும் கிடைத்த வெற்றியாக நாங்க இதை கருதுறோம். ஆமா, எப்படி மிஸ்கின்க்கு 7 சாமுராயோ எங்களுக்கு வந்து ஜில்ஜங் அந்த மாதிரி எங்களுக்கு ஜில்ஜங் ஜக். என்ன ரெஃபரன்ஸ் புரியலன்னா வந்து தளபதி 67ல ஜில்ஜங் ஜக் பட டைரக்டர் தீரஜ் ஜெயதி வந்து டயலாக் ரைட்டரா ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அதுக்கு வந்து எங்களோட அப்ரிசியேஷன் போஸ்ட் இது. ஆமா, சரியா. அதனால அதுக்கப்புறம் ஸ்குவாட் சீன் முடியும். இவர் இங்க ஷிப்ல கொண்டு போவாங்க. பிளாட்னு ஒரு மீம் வரும் தெரியுமா? ஆமா, I watched Ram Setu for the plot. நான் என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், லிட்டரலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சரி ஓகே வச்சிருவோம், உங்ககிட்ட கதை கேட்டுக்கலாம்னு விட்டுருப்பேன். சரியா? சரி, ஜாக்லின் பெர்னாண்டஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஆமா ஆமா, யாரு நினைச்ச நீ? யாரு நினைச்ச இல்ல, நீ கூட இந்த நுஸ்ரத் பரூச்சான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க பேர் என்ன, இவனோட அக்ஷய்குமாரோட வைஃப், அவர் மேல லூசுபதி வைஃப், அதுன்னு நினைச்சேன். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உட்கார வச்சிருவாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கடத்தும் போதுதான் வருவாங்க. ஆமா, ஆனா அவங்க எல்லாம் நல்ல ஆக்ட்ரஸ்ரா, அவங்க எல்லாம் கூட்டு வந்து வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி லூசுபதி கேரக்டர் எல்லாம் கொடுத்து அவன் என்ன சொல்லுவா, questioning ஸ்ரீராம் இஸ் லைக் attacking the very foundation of India. என்ன சொல்ல வர? இப்ப நீ ஸ்ரீராம் தான் வந்து இந்தியா வந்து ஹிந்து கண்ட்ரிங்கிறியா? இல்ல சரி, இல்ல ஸ்ரீராம கேள்வி கேட்டா அட்டாக்கிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியான்னு நீ சொல்றதா இருந்தா, அப்ப இந்தியாவோட ஃபவுண்டேஷன் என்ன ஸ்ரீராமா? அப்ப என்ன இது ஹிந்து கண்ட்ரிங்கிறியா? அதான் இல்ல, இப்போ கேள்வி யாரு ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவா இருந்தான்னு யாரா இருந்தான்னு கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு? ஆமா, என்ன பெரியாரே கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க பெரியாரே கேட்காதீங்கன்னு நாங்க சொல்றோம், அதுதானே இவனுக்கு சொல்றானுங்க. அவன் சொன்னதை ஏன்பா கேட்டு எங்க உசுர வாங்குறீங்க? அப்படி வரானுங்க. ஆமா, சோ அப்படியே போகுது. இவங்க வந்து அந்த எல்லா ரிசர்ச்சும் பண்றாங்க, கல்லுல இருந்து ரிசர்ச். ஒரு நிமிஷம், அந்த ஜாக்லின் பெர்னாண்டஸ்ன்றப்ப நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஜாக்லின் பெர்னாண்டஸ் வந்து எனக்கு என்னமோ அந்த நான் லட்சுமி ராயை பத்தி முன்னாடியே ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன், அந்த மாதிரிதான். ஐ டோன்ட் ஃபைண்ட் ஹர் அட்ராக்டிவ். ஏன் நீ த பிளாட்னு சொல்லி ஏன் லட்சுமி என்ன ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்காக படம் பார்த்தேன்னு எனக்கு புரியல. எனக்கு பிடிக்கும் பிரான்ஸ். சரி விடு. சரி, ஓகே. பர்சனல் பெட்டிஷன். சரியா? என்ன சரி அப்படின்னு சொல்லி கல்லெல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க. நாசர் என்ன பண்றாரு, இவன் நேச்சுரல் மேடு இல்ல மேன் மேடுன்னு சொல்லிட்டானா எனக்கு பிரச்சனை ஆயிடும், அவங்களை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு ரிப்போர்ட் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு போட்டு தள்ள பாப்பாரு. உடனே அனுமார் வந்துருவாரு. அனுமார் வந்து இவங்களை காப்பாத்தி ஸ்ரீலங்கா போயிட்டு, ஐயோ அதுக்கப்புறம் தலைவலி வரும் பாரு. இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நீங்க வந்து ஈசேறேன். சென்னைக்கு வருவான்ல? ஆமா, சென்னைக்கு வந்துதானே ராமேஸ்வரத்துக்கு வருவான். சென்னையில ஒரு போர்டு போட்டிருப்பானு. சரி, இது வந்து 2007ல நடக்கிற மாதிரிதான் இந்த கதை நடக்குது. ஆக்சுவலா டெக்னிக்கலி இவனுங்க வந்து 2007ல நடக்கிற மாதிரிதான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனா அது அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்னக்கரிசி எல்லாம் விட்டு தொலை. அவனுங்க அந்த படத்துல இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பார்த்தனா ஏதோ இந்த வருஷம் நடக்கிற மாதிரிதான் இருக்கும். 2007 மாதிரியே இருக்காது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் விட்டுரு. சரியா? ஜாஃப்னால மெட்ரோ ட்ரெயின் ஓடும், அங்க இருக்கிற புலிகள்லாம் வந்து வேற வேலை இல்லாத மாதிரி. எங்க ஊர்ல மெட்ரோ ட்ரெயின் இருக்கா அந்த காலத்துல? எங்க ஊர்ல கொழும்புலயே மெட்ரோ ட்ரெயின் இல்லடா, இன்னைக்கே இல்லடா. எப்படா ஜாஃப்னால மெட்ரோ ட்ரெயின் இருக்கும்? அதுவும் 2007ல. என்னடா பேசுறீங்க? 3 ஸ்டாப் கூட வராதுடா, சின்ன சிட்டிடா அது. இதுல மெட்ரோ ட்ரெயின் உண்ட நடந்தாலும் இங்க இருந்து அங்க போயிடலாம்.
அதான் நான் கூட நினைச்சேன், ஓ ஸ்ரீலங்கா 2007 இவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு, மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா எங்க ஊர்ல இப்பதான் வந்துச்சு மெட்ரோ ட்ரெயின். அதான் நான் மறந்துட்டேன், கேட்கணும்னு நினைச்சேன் அப்புறம் கால்ல. 2007 ஒரு மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்துருச்சான்னு. சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சென்னையில வந்து ஒரு போர்டு இருக்கும் சரியா, சென்னைன்னு போட்டிருக்கும், அதுல இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் போட்டிருக்கும் சரியா, தமிழ் இருக்காது சரியா. நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு சென்னையில ஒரு போர்டு காட்டு தமிழ் இல்லாம ஹிந்தி லெட்டர் இருக்கிற ஒரு போர்டு காட்டு சென்னைன்னு போட்டு. நான் வந்து இன்னையோட பாட்காஸ்ட் பண்றது நிப்பாட்டிடுறேன். இதுவே கடையிலேயே கலைஞர் வந்து மாத்தினாரு, தமிழ்லயும் பேர் இருக்கணும், 3 போடுங்க அப்படின்னு. எனக்கு அதுதான் சொல்றேன், இவனுங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தியும் ஒரு மசுரும் தெரியாது, தமிழனுங்களை பத்தியும் ஒரு மசுரும் தெரியாது, ஸ்ரீலங்காவை பத்தியும் ஒரு மசுரும் தெரியாது. தமிழ்நாட்டுல நீ ஒரு போர்டு காட்டுறன்னா தமிழனோட ஐடியாலஜி என்ன, அவன் ஹிந்தி எழுத்த முதல்ல அங்க வைக்க விடுவானா, தமிழ் எழுத்து இல்லாம விடுவானா அவன்ன்றது ஒரு மசுரும் தெரியாம நீ எப்படி சென்னை இருக்கணும்னு எதிர்பார்க்கறியா, அதை காட்டினா அது எப்படா சென்னை ஆகும்? நீ வந்து தமிழ்ல ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் மட்டும்தான் இருக்கணும் நீ ஆசைப்பட்டா, அதை காட்டினா அது எப்படி எங்க நாடா மாறும்? எப்படி சென்னையை விட சென்னையை விட ஒரு சீன் தான் வருது, நீ ஸ்ரீலங்கா பத்தி சொல்லு, ஏன்னா அதுக்கு வந்து சுத்தமா தெரியாது, என்னெல்லாமோ இருக்கு. ஸ்ரீலங்கால கல்யாணம் ஆகி ஒரு கேங் வந்து அப்படியே வந்து ஃபுல் கல்யாண காஸ்டியூமோட போய்கிட்டு இருக்கும். Who the fuck does that shit ரா? கல்யாணம் ஆன உடனே அந்த சேலையை கழட்டி போட்டு 90 மாத்திடுவாங்க, இல்ல சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறிதாடா பஸ்ல போவாங்க, அப்படியே போவாங்களாடா யாராவது? ஃபேமிலி கல்யாணம் ஆகி ஃபேமிலியா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் இஃப் இவனுங்களுக்கு அப்படி போடு என்ன, அப்படி போடு தூக்கி, ஐயோ போடு. பாட்டு 4 வார்த்தையை தவிர உனங்களுக்கு வேற வார்த்தையே தெரியாதா? இல்ல சொல்லுங்க நீங்க, இந்த ரன்வீர் சிங் படத்துலயும் அதுதான், தூக்கி போடு அப்படி போடு, ஏய் வரலன்னா விட்டுருங்களாண்டா, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பயங்கர ஸ்டீரியோ டைப்பிங்காவும் இன்சல்ட்டிங்காவும் இருக்கும்டா அந்த பாட்டு. ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அதாவது தமிழ் பாட்டு மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணிருப்பானுங்க, தமிழர்கள் எல்லாம் சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அது வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கும் அது. ஆமா, என்ன இளவ அந்த லைப்ரரியாச்சும் அக்யூரேட்டா இருந்துச்சா, லைப்ரரி ஒரு லைப்ரரி காட்டினாங்களே, எனக்கு பார்த்தது இல்ல. இல்ல, நான் இப்ப இருக்கிற ஜஃப்னா லைப்ரரிக்குள்ள நான் போவல, நான் வெளியில இருந்து பார்த்தேன் அன்னைக்கு ஒரு நாள், உள்ள போய் பார்க்கல, அது அவங்க எங்க ஷூட் பண்ணானுங்கன்றதும் எனக்கு தெரியல. இது வேற, இது பப்ளிக் என்ன ஜாஃப்னா பப்ளிக் லைப்ரரியை எரிச்சிட்டாங்கன்னு கவலை புண்டை வேற இதுல. ஏன்னா நீங்க என்னென்னதெல்லாம் எரிச்சிருக்கீங்க எங்களுக்கு, இதுல கவலை புண்டை வேற. இதுல ஸ்ரீலங்கன் தமிழ்னு ஒரு கருமத்தை பேசுறேன், எத்தனை பாட்காஸ்ட்ல தான்டா நானும் இதை சொல்றது, ஸ்ரீலங்கன் தமிழ் மேல கைய வைக்காதீங்கடா பிளீஸ்டா. இதோட காமெடி என்ன தெரியுமா, அந்த அனுமார்னு வராருல்ல, ஆமா, அவர் வந்து ஆந்திரா ஆக்டர். இது வேறயா, அவன் அரண்மனைனா அரணமைங்கிறான் அவன். அவனை கூட்டு வந்து இதுல எனக்கு என்ன தெரியணும்னா, அவனை வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் கேரக்டரா தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு, அவனை வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழா காட்டுறாங்க. அவனோட ட்ரெஸ்ஸிங்ல இருக்கிற இன்அக்யூரசி எல்லாம் விடு, அவன் சிங்களவன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அவன் தமிழ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிடல, அதெல்லாம் விட்டு. சரி, உனக்கு தமிழ்நாட்டை பத்தியே தெரியாது, உனக்கு எப்படி எங்க நாட்டை பத்தி தெரியும், சரி விடு. அவன் எப்படிடா அவ்வளவு பெர்ஃபெக்ட் ஹிந்தி பேசுறான், ஸ்ரீலங்கால எவன்டா ஹிந்தி பேசுறான், டேய் வாட் த ஃபக்டா. சரி, அதெல்லாம் சரி ஓகே வச்சுக்கோய, சரியா. போறா ரெபல்ஸ் கூட ஜாலியா இருக்கிறானுங்க, ரெபல்ஸ் கூட அப்படியே மூவ் பண்றாங்க, திடீர்னு ஜஃப்னா போறானுங்க. ரெபல்ஸுக்கு வேற வேலை இல்லையாடா, உனக்கு ராமர் பாலத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா அவன் வேலையா? இன்னொன்னு ரெபல் கேம்ப் ஒண்ணு கட்டுவானுங்கடா, ரெபல் கேம்புக்குள்ள கோயில் ஒண்ணு இருக்கும், ஏன்டா அவனுங்களுக்கு வேற வேலை இல்லையா, உட்காந்து கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கதா ரெபல்ஸோட வேலையா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இதோட அந்த லங்கான்னு போவானுங்க பாரு, யோயோ யோயோ அப்பா
அந்த இந்தியானா ஜோன்ஸ் கேவெல்லாம் கண்டுபிடிக்கிற பேர் வழின்னு ஒண்ணு பண்ணுவானுங்க பாரு. அது வந்து ராவணன் கொகையா, ஆனா உள்ள சிங்களத்துல எழுதி இருக்குமா? டேய் 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 ஓ, ஐயோ, டேய், இவனுங்களோட ஹிஸ்டாரிக்கல் இன்னக்யூரசி இந்த படத்துல, அதுக்கு ஒரு தனி பாட்காஸ்ட் போடலாம். அது ஒரு புக்கே எழுதலாம், ஹிஸ்டாரிக்கல் இன்னக்யூரசிஸ் இன் ராம் சேதுன்ட்டு. இதோட நடுப்புல இன்னொரு காமெடி நடக்கும். அந்த பிட் அண்ட் பீசஸ் தானே சொன்னேன், பாலமே ஒரு மாதிரி அங்கங்க இது பண்ணி இருக்கோன்னு. அக்ஷய்குமார் அந்த இதை எடுத்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த இது லூசு பண்ற மாதிரி அவன் எதுல நடந்து வரான், அவன் எப்படி ஜீசஸ் மாதிரி தண்ணியில நடந்து வரான். குண்டா, நீ சயின்டிஸ்ட் தானே, நீ ராமர் பாலத்துல ஸ்பெஷலிஸ்ட் சயின்டிஸ்ட் தானே, உனக்கு அந்த இடத்துல ராமர் பாலம் எந்த ஹைட்ல இருக்குன்னு தெரியாதா? அவன் எப்படி உங்களுக்கு மட்டும் எப்படி குஞ்சு இருக்குன்ற மாதிரி ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நீ? நான் நினைச்சேன் ஓகே, ராமர் பாலம் நடக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும் போல இருக்குது, சேஃபா இல்லாதனாலதான் அவன் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நடந்தெல்லாம் போறாங்களே, தார் ரோடு போட்டு இப்படியே நினைச்சேன். 2K க்கு that's my point of view, அது கரெக்ட் தானே? சரியா, படத்தை காட்டுறது கரெக்ட். ஓகே, அதான் நடக்கிற மாதிரிதான் தண்ணி போகுது, என்ன அழகா அது எழுப்பி சிமெண்ட் போட்டு எழுப்பினா எழுப்பிட போகுது. அதுக்கு முன்னாடி தார் ரோடு போடலாம், ட்ரக் விடலாம். எதுக்கு இதை இடிச்சுக்கிட்டு திரும்பி கப்பல்ல இது வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வரணும், பிளைட்ல வராம இதுல அழகா இதுல வந்துடும், நடந்து வரலாம். 14 கிலோமீட்டர் தானே, நடக்கடா வாங்கடா கிளம்புவோம் மன்னார்ல இருந்து. இந்த மெக்சிகோக்கு அமெரிக்காக்கும் இந்த பார்டர் இருக்கும், பாஸ்போர்ட்லாம் செக்கிங் வைக்கலாம். நீ வந்து அங்கேயே வந்து 2 இமிகிரேஷன் ஆபீசரை போட்டு 2 வடக்கனுங்க வந்து why are you coming to India? சரி ஓகே, இது மெக்சிகோ அமெரிக்கன் மாதிரி அழகா இமிகிரேஷன் ஆபீசரை வச்சோமா போலாமா, இடிச்சுக்கிட்டுலாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நீ சொல்லும் போது ஓ பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கும் போல. தம்பி, அதாவது அது ஒரு ப்ராப்பர் பாலமா இருந்துச்சுன்னு வையே, எங்க ஆளுங்க ஆல்ரெடி அத வந்து ஒரு இமிகிரேஷன் இதா யூஸ் பண்ணிருப்பானுங்க, பார்த்தா யூஸ் பண்ணி அது வழியா வர ஆரம்பிச்சிருப்பானுங்க. அது பிஞ்சு கிடக்குறனாலதான் அது யூஸ் பண்ணல. நீங்க அப்புறம் வந்து ராமேஸ்வரத்துல ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் கட்ட வேண்டி இருக்கும் ஆல்ரெடி இருக்கு. சரிவா, படத்துக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவர் வந்து இந்த இதை தேடி போவாரு. வில்லன் கேங் வந்து அவங்க பொண்டாட்டிய குடிச்சு வச்சிரும், நீ இது பண்ணாதான் உன்னை விடுவேன் அப்படின்னு. இந்த சீம்ஸ் அனுமார் கேரக்டர் இருக்குல்ல, அதை தள்ளி விட்டுருவாங்க. பாவம், என்னடா பண்ண. ஆனா ஒரு விஷயம், அந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருப்பாரு படத்துல. உருப்படியான ஒரே ஒரு விஷயம்னா வந்து அந்த ஆக்டரோட ஆக்டிங். அதாவது he had minimal subject to work on, but அத வச்சு அவர் நல்லாதான் வேலை செஞ்சிருப்பாரு. நான் நினைச்சேன் ஜாக்லினுக்கு வர சிம் பண்ணிக்கிட்டு இருக்குமா, ஓகே ஒரு டிப்லா காட்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அது கடைசி வரைக்கும் இங்க வேற, அது இப்ப அனுமாருன்னு ஊருக்கே தெரியும், அது அனுமார் இல்ல, அதனால அதுக்கு வந்து அது பிரம்மச்சாரியாதான் இருக்கணும். நான் அதுக்காதான் அது முன்னாடி வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு பேர்லாம் தான் பார்த்தேன். சரி ஓகே, ஸ்டில் ஹேவ் சம் பிளாட் பாயிண்ட் மிஸ்ஸிங், வாட்ச் அப்படின்னு வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு. இல்ல, இப்ப இவனுங்க வந்து எதுக்கு ராவணன் கொகைக்கு எதுக்கு போவானுங்கன்றது வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பானுங்க. இப்ப வந்து நம்ம ராவணனோட எக்ஸிஸ்டன்ஸ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வந்து ராமர் இருந்ததை ப்ரூவ் பண்ணிடலாம். நான் திரும்ப பொன்னியின் செல்வனுக்கே வரேன், சரியா? ராஜராஜ சோழன் இருந்தது உண்மை, ராஜராஜ சோழன் இருந்தான்றதுக்காக நந்தினி இருந்தான்லாம் ஒத்துக்க முடியாது, ஏன்னா அது ஃபிக்ஷனல் கேரக்டர். சேம் தியரி தான் இங்கேயும், ராவணன் இருந்தான்றதுக்காக எல்லாம் ராமர் இருந்தான்னு ஒத்துக்க முடியாது.
என்ன ராவணன் சைலண்டா வரீங்க? இல்ல ராவணன் இருக்காருன்றது தற்குறித்தனம். ஜம்புல கிடைப்பா ஆப்பிரிக்கன் அங்கிள். என்ன இருந்தாலும் அவர் எங்க ஊர் ஆளு, ஒரு தமிழரு, எங்க ராஜா. சரிங்க, ரைட்ரா, சந்தோஷம். 100 கட் பண்ணிட்டு போங்க, கிளம்பும். வேணாம் என்னோட பிற்போக்குத்தனத்தை பத்தி பேச வேணாம், நம்ம அக்ஷய்குமாரோட பிற்போக்குத்தனத்தை மட்டும் பேசுவோம். சரியா? ஒரு மலையை காட்டுவானுங்க பேரு, அதுதான் சஞ்சீவனி மலையா. ஆமா, அதுல இருந்து ஒரு பூ வேற எடுத்துட்டு வந்து, இது ஒன்லி சஞ்சீவனி மலையில தான் விளையும். டேய், உனக்கு யாரா சொன்னது? யாரு நீ? உனக்கு ஏன் சொன்னா இந்த பூ சஞ்சீவனி மலையில தான் விளையும்னு? அது லாவெண்டர் பூ கூட இருக்கலாம்டா. கனடா எப்பா, யாரா நீங்க? இல்ல, இப்ப உனக்கு முதல்ல சஞ்சீவனி போனா எப்படி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க நீ? வால்மீகி வச்சிருக்காருல்ல. வால்மீகி ராமாயணத்துக்கு நடுவுல பூ ஒண்ணு வச்சு மடிச்சு வச்சாரா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சஞ்சீவனி, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அம்புகுறி போட்டு போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க ராமாயணத்துக்குள்ள. நீ படம் பார்க்கும் போதே தெரியல, சில கேரக்டர் எல்லாம் செத்து போயிருங்க. எந்த கேரக்டர் நினைச்ச நீ இந்த படத்துல? அனுமார் கேரக்டர். ஆமா, ஓகே, அனுமார் கேரக்டர். பொண்டாட்டி செத்துருவான்னு நினைச்சேன்டா, ஆனா சாவலடா. ஆமா ஆமா, நான் நினைச்சேன் அந்த ஜாக்லின் கூட இன்னொரு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஆமா சாகடிக்க போறாங்க அப்படின்னு. ஆமா, அது இந்தியன் கேரக்டர் வேற இல்ல, அது வெளிநாட்டு கேரக்டர். இது எப்படியும் செகண்ட் ஹாஃப்ல இதுக்கெல்லாம் ஒண்ணும் எழுதி இருக்க மாட்டானுங்க, போட்டு தள்ளுவானுங்க. ஆமா, இதுல இவன் உள்ள போயிட்டு அந்த இத பாப்பான்ல, அந்த பேர் என்ன, ராமர் பாலத்தை உள்ள இருந்து பாப்பான்ல. ஆமா, அப்ப வந்து ஒரு பாட்டு வரும், நம சிவாயன்னு ஒரு பாட்டு வரும். நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே, அந்த பாட்டா? இல்ல, அதோட இன்னொரு வெர்ஷன். சரியா, நம சிவாயன்னு ஒரு பாட்டு வரும். ராமர் விஷ்ணு அவதாரம்டா. ஆமா இல்ல, டெக்னிக்கலி ராங். எனக்கே தெரியும்டா ராமர் விஷ்ணு அவதாரன்ட்டு. அதாவது மியூசிக் டைரக்டர் என்னெல்லாம் இருக்கோ போடு, பாத்துக்கலாம். அந்த எங்க வீட்டுல எல்லாம் முன்னாடி என்ன ஒரு இந்த குட் நைட் போடுவாங்கல்ல அடாப்டர். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், அத போட்ட வச்சுக்கேன், ஸ்லோகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, தெரியும் தெரியும் தெரியும், எனக்கு தெரியுமா? அது தெரியும் தெரியும், எங்க எதிர் வீட்டுல எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அத சின்னதா அடாப்டர் மாதிரி இருக்கும், பாட்டு இருக்கும்ல. ஆமா ஆமா ஆமா, விக்கும் போது 12 பாட்டு இருக்குங்கன்னு சொல்லுவான். என்ன போட்டு மாத்திரம்னா 3 பாட்டு தான் இருக்கும், அதே திருப்பி வரும். சரியா? இது இந்த நோக்கியா போன் விப்பானுங்களடா, அந்த தேவுடா தேவுடா போன் விப்பானுங்க. தம்பி 10-15 பாட்டு வரும், தேவடா தேவடா தேவ வேற பாட்டே வராது அதுல. இல்ல, தேவடா தேவடா வரும், 1 2 3 ஹலோ அப்படின்னு வரும், அவ்வளவுதான். ஆமா, அது வரும். ஆமா, சரியா? அந்த மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர்ல ஏதோ ஓடி இருக்கு போல. ஓகே, இந்த பிளக் பாயிண்ட் ஆன் பண்ணுங்க. ஓகே, சிவாய வருது. ஓகே, சிவாய. ஆனா அந்த பாட்டு நல்லா தான்டா இருக்கும், ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளவுலாம் கவனிக்கல படத்துல. மியூசிக்ன்றது வந்து எல்லாத்தையுமே ரசிக்கணும். அது சங்கி பாட்டா இருந்தாலும் அதை ரசிக்கணும். கிருபேக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கிருப தலைவரு, டேய் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கிருப 1 விட்டாரு, அதுக்கப்புறம் அது ஹிட் ஆச்சு, 2 விட்டாரு.
அவ்வளவுதான் இருக்குன்னு நினைச்சேன். சரியா, அன்னைக்கு இந்த எடிட் போட்டிருந்தேன்ல ஜாலிலோ ஜிம்கானாக்கு ஒரு பாட்டு. ஆமா ஆமா, அது வந்து கிருபா 6 அந்த பாட்டு. அது ஒண்ணும் இல்ல, அதே ஹரி ஃபார்மேட் தான், மில்கிங் தி ஓஜிஸ், அவ்வளவுதான். அந்த பாட்டு பேரே கிருபா 6. வாரத்துக்கு ஒரு கிருபா விட்டுக்கிட்டு இருக்காரு. இதோட ஒருத்தர் ராப் பாடுறேன்னு பாடுறான், அதான் சம காவடியா இருக்கு. என்னது பாத்தியா? இல்ல கிறிஸ்டியன் சாங் இல்ல, நார்மல் தமிழ்லயே பாடுறாங்க. பிரச்சனை நான் பிரச்சனை, உனக்கு இல்ல பிரச்சனை, பிரச்சனைதான் பிரச்சனை, என்னதான் வாய் இருக்குன்னு பாடுறான் அவன். கூல் ஸ்பேஸ் போர்டு புடிச்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா ஒரு டெம்ப்ளேட். ஆமா, அதுல வந்து யூ ஆர் நாட் இன் பிரச்சனை, யூ ஆர் த பிரச்சனைன்னு போட்டிருப்பானுங்க ஒரு டெம்ப்ளேட். ஆமா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும், என்ன ஒரு வில்லன் வந்து பொண்டாட்டிய ஹெலிகாப்டர்ல வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹெலிகாப்டர்ல ஏறுவாரு, நடுவுல ரிஷம் சண்டை போடுவாங்க, வழக்கம் அன்மாரை தள்ளி விட்டுருவாங்க பாவம். இந்த ஹெலிகாப்டர் சிஜிஐ எல்லாம் வந்து ஒம்மால படம் முழுக்க சிஜிஐன்னு ஒண்ணு பண்ணி வச்சிருப்பானுங்கடா. தலைவலி தான்டா வரும். ஐயோ, அது சிஜிஐ கிடையாது அது. அதாவது கதை 2007ல நடக்குது இல்ல, அதனால 2007ல நம்ம ஊர்ல சிஜி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோன்ற மாதிரி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இதோட அக்ஷய்குமார் மதர் ஒரு சூட்டை போட்டுன்னு போவான்ல, பிக் ஹீரோ 6. அதெல்லாம் அந்த சிஜி எல்லாம் ஹலோ ஐ மீன் வாட்டர், அந்த அதெல்லாம் எனக்கு அந்த படம் பார்க்கும் போதே எனக்கு அந்த டெம்ப்ளேட் ஞாபகம் வந்துச்சுடா. அதே மாதிரி தலை அந்த சூட்டுக்குள்ள அவன் தலை மட்டும் தனியா அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்கும். ஆமா, ஸ்னாப் சாட்ல எல்லாம் ஃபில்டர் வரும்ல, குழந்தைங்க எல்லாம் போட்டு கிக்கிவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கான். சூப்பர். சரியா, ஹெலிகாப்டர்ல போய் அந்த கோட் சீன்ல, கோட் சீன்லாம் நீ கவனிச்சியா? நான் கவனிக்கல, டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கு மேலயே. கோட் சீன்லாம் கவனிச்சேன். அதாவது இந்த கோட் சீனுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாவ சரியா, அந்த பொண்டாட்டிக்காரி சரியா, என்னமோ சொல்லுவாடா, ராம் சீதாவோட கதை வந்து ஒரு லவ் ஸ்டோரி சரியா, அத வந்து லவ் ஸ்டோரி அதான் மேட்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரின்ற மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பா. அத வந்து நீ ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ற எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. எனக்கு முதல்ல லவ் ஸ்டோரினோட எனக்கு எல்லாம் வெள்ள ஆயிருச்சு அதை கேட்ட உடனே. சரியா, தீயில குதிக்க சொன்னது, அப்புறம் வந்து காட்டுக்கு அனுப்புனது, அவ தனியா பிரசவம் பார்த்தது, இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. சரியா, அதாவது என்ன உள்ள போவாங்க. அது ஏன் தெரியுமா, என்ன இது லவ் டுடே மாதிரி அவரு ராமருக்கு ஒரு ராதிகா இல்ல, அம்பு அது எப்படி இருக்கும்? அதான் எல்லா அம்மாவையும் போட்டு எரிச்சாச்சுல்ல அப்பா செத்த உடனே. ஆமால, அட்லீஸ்ட் ஸ்டெப் மாமையாச்சும் வச்சிருக்கலாம், யூஸ் ஆகும். இல்ல 60,000 பேரையும் போட்டு எரிச்சாச்சு. ஆமாங்க, அப்புறம் எப்படி இருக்கும்? சரி, என்ன இது கோர்ட்ல என்ன சொல்லுவானுங்க இப்ப, அதாவது இப்படி ஒரு மடப்புண்ட ஒய்ஃபையும் இப்படி ஒரு மடப்புண்ட ஜட்ஜையும் நீ உலகத்துல பாக்கவே முடியாது. சரியா, சரி, அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவான், எனக்கு சிரிப்பு தாண்டா வருது நினைக்கிறேன். அதாவது கேஸ் வந்து என்னன்னா, அத வந்து ராமர் கட்டல, அவர் ராமர் கட்டுனாரா இல்லையான்றதுதான் கேஸ். சரியா, ராமர் கட்டுனாருங்கிறத வந்து அது வந்து ஒரு மேன் மேட், அது வந்து ராமர் தான் கட்டுனாருங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும், அதுதானே கேஸ். ஆமா, இந்த கூதியான் ஜட்ஜ் என்ன சொல்லுவான், உங்களால முடிஞ்சா அதை ராமர் கட்டலன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க பாப்போம். ஆனா என்ன சொல்றான், அதாவது இது பிலீஃப்ங்கிறது வந்து பிலீஃப், அத வந்து நம்ம டச் பண்ண கூடாது. நீங்க வந்து எங்கள்ட்ட ராமர் தான் கட்டினாருன்னு ப்ரூஃப் கேக்குறீங்க, நீங்க ராமர் கட்டலங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்றான்டா அவன் ஜட்ஜு. இந்த படத்துல ஆளுங்க தான் கேரக்டர் தான் தற்கொலை நினைச்சேன், ஜட்ஜ் கேரக்டருமே தற்கொலையா தான் இருக்கு.
அது என்ன விஷயம்னா வந்து கேரக்டர்ஸ் கிடையாது, எழுதின ரைட்டர் தற்கொலை. அதுதான் மேட்ரு. பிலீஃப் சிஸ்டம்டா. ஆமா ஆமா. இது என்னென்னமோ உருட்டுறானுங்கடா உட்காந்து. ஐயோ தலைவலி வந்துச்சு எனக்கு சீரியஸா அந்த படம் பார்த்தப்போ. நான்லாம் லிட்டரலா அந்த ஹெலிகாப்டர் சீன் அப்புறம் சோன் அவுட் ஆயிட்டேன் லிட்டரலா. போலா டீசர்ல லிட்டர் ஆன மாதிரி ஆயிட்டியோ நீ. ஆமா ஓகே, ஏதோ அதாவது ஸ்கிரீன் நகருதுன்னு மட்டும் விசிபிளா தெரியுது சரியா. எப்படா அந்த பிளாக் ஸ்கிரீன் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆஃப் பண்ணிட்டு போவோம். லிட்டரலா நான் எந்த படத்துக்குமே நான் இவ்வளவு சோன் அவுட் ஆகி பார்த்ததே இல்ல. இந்த படம் என்ன பண்ண வச்சு. நமக்கு அது பிலீஃப் இல்ல, அதெல்லாம் ரைட்டு விடு சரியா. ஸ்கிரிப்டாவே நான் சொல்றேன். இப்போ நேஷனல் ட்ரெஷர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க, டாவின்சி கோட் எடுத்துக்கோங்க. பைபிள் இருக்குன்னா எனக்கு நம்பிக்கை இல்ல, எல்லாம் ரைட்டு. அட்லீஸ்ட் ஒரு அந்த பிக்சனோட கொஞ்சம் இது கலந்துருச்சுல, விறுவிறுப்பா இருந்துச்சுல. இல்ல ஒன்றும் ஒரு புண்டையும் இல்ல படத்துல. அதத்தான் ஸ்டார்டிங்லயுமே சொன்னேன், இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட். இப்ப டாவின்சி கோடுமே வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க, இதுல வந்து ஜீசஸ் தப்பா பேசுறாங்க அது இதுன்ட்டு ஏகப்பட்ட கூச்சல் போட்டானுங்க சரியா. அது வந்து ஜீசஸ் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உனக்கு பேசிக்கா ஜீசஸ்னா யாரு, அவரை பத்தி இந்த பைபிள்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே அந்த படம் உனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜீசஸ்க்கு வந்து ஒரு வைஃப் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்திருக்கலாம், அவருக்கு வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரி இருக்கு, அவரோட ஒரு டிசெண்டன்ஸ் வந்து இந்த நம்ம கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க சொன்ன விதம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யூ ஆர் a believer or not a believer, that is a very interesting topic to watch. அப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு இதுல உனக்கு. எனக்கு வந்து ராமர் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் வந்து சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட வந்து சப்போர்ட் பண்றனோ இல்லையோ, அதெல்லாத்தையும் தாண்டி நீ வந்து ராமருங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவருதான் இந்த பாலத்தை கட்டினாருங்கிறத நீ ப்ரூவ் பண்ண போறேன்னு கிளம்பும் போது எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இன்ட்ரிகிங்கா இருக்கு. ஓகே, என்னத்த சொல்ல வரான், ஒருவேளை இருக்கலாமோ, நம்மளோட வியூஸையுமே கூட ஒரு ஏத்திஸ்டோட வியூஸையுமே கூட மாத்துறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருந்த ஒரு கான்செப்ட் தான் இது. இத அவன் ப்ராப்பரா எடுத்திருந்தானே எத்தனையோ ஏத்திஸ்ட் கூட மாறி இருப்பாங்க. ஒருவேளை ராமர் இருந்தாரு போல இருக்கு, நம்பி மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி டாவின்சி கோட் வந்து நம்மள வந்து என்னைய வந்து கிறிஸ்டியானிட்டில இருந்து வெளியில கொண்டு வந்துச்சோ, அந்த மாதிரி வெளியில இருக்கிற ஒருத்தனை உள்ள கொண்டு வர்றதும் ஒரு மூவியால பண்ண முடியும். நல்ல வேளை ப்ராப்பரா எடுக்கல. இல்லடா, ஆனா பாத்தேன்டா நானு இந்த பேர்ன மூவி ரிவ்யூஸ்ன்னு போட்டப்போ எனக்கு இது வேற வந்துச்சு, பப்ளிக் ரிவ்யூஸ் வரும்ல, அதுல வந்து சிலர் திட்டுறானுங்க, சிலர் நல்லா இருக்குன்றானுங்க. ஒரு ஃபேமிலியா வந்திருந்தாங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா 2 குழந்தைங்க ஒரு கார்ல வந்திருந்தாங்க சரியா. அந்த அப்பங்காரன் என்ன சொல்றான், இந்த மாதிரி படம் எல்லாம் கட்டாயம் வரணுங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த படம் எல்லாம் பாக்கணும் சரியா, அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டோட ஹிஸ்டரி தெரியணும். அவங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க, ஹிஸ்டரிய நம்ம நாட்டோட ஹிஸ்டரி, அதாவது தமிழ்நாட்டுல இதை பத்தி பெருசா யாரும் பேச மாட்டாங்க இங்க, அதுக்கான இது, அதாவது அவங்க ரொம்ப அதாவது எப்படின்னா அதர் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இப்படி ஒரு படம் வந்து ஹிஸ்டரிய ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இவங்க மயிர ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அது வேற, ஹிஸ்டரிய ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்க குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி படத்துக்கு எல்லாம் இனிமே எங்களை கூட்டுவாங்கன்னு சொல்றாங்கன்ற மாதிரி 2 குழந்தைங்களை கூட்டு வந்து அந்த குழந்தைங்க 2 இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பார்த்து. அந்த ஷர்மிளா டாக்டர், ஷர்மிளா தானே அவங்க பேரு, ஷர்மிகா, அவங்களோட இதுவாதான் இருக்கும், வேற எதுவும் இல்ல. ஃபியூச்சர் ஷர்மிகா. ஆமா, எவ்வளவு தற்கொலையா பேசு பாரு, அது டாக்டர் மாதிரியே தெரியல எனக்கு. செக்ஸ் எல்லாம் செகண்டரி தான் ப்ரோ, கடவுள் மனசு வைக்கணும் ப்ரோ. ஜீசஸ் எஸ் எஸ் யூ ஆர் ரைட் என்றாராம் ஜீசஸ் மேல இருந்து. என்ன ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கர அஃபென்சிவான ஒரு பாட்காஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்மளுதுல.
ஊர்ல உள்ள எல்லாரையும் பிடிச்சு அப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. வந்தது சங்கிகளை அப்பன் பண்றதுக்கு, ஆனா உட்காந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பொதுவா அடிக்கிறதுன்றது எல்லாரையும் தான், புரியுதா? சங்கீதம் போது கொஞ்சம் காட்டமா இருக்கு, வேற ஐயன் அண்ணன் ஜாலியா இருக்காருடா, கண்டென்ட் கிடைச்சிருச்சு அண்ணனுக்கு. 3 ரோஸ்ட் வீடியோ போட்டாரு இது வரைக்கும் சர்மிகா அக்காவை வச்சு. இதுல அக்கா ரிப்ளை வேற கொடுத்துட்டாங்க. ஒரு 2 வீடியோ போட்டப்ப வந்து ஒரு ரிப்ளை வேற கொடுத்துட்டாங்க. அத வச்சு 3வது வீடியோ. ஜாலியா இருக்காரு மனுஷன். என்ன கொடுத்தாங்க அக்கா? அதாவது இவரு நிறைய கேள்வி கேட்கிறாரா, தெளிவா நிறைய கேள்வி கேட்கிறாரு. நீங்க அப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க, இதுக்கு ப்ரூஃப் எங்க இருக்கு, அதுக்கு ப்ரூஃப் எங்க இருக்குன்ற இவர் தெளிவான கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. சரி, சரியா? ஆன்சரே பண்ண முடியாதுங்கிற கேள்வி எல்லாம் வந்து அக்கா அழகா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு என்னமோ ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுவும் பேக்கப் பண்ற மாதிரி ஏதோ கொடுத்திருக்காங்க. சரியா? அதை விட்டு அதெல்லாம் போக நீங்க வந்து பெண்களை இழிவா பேசுறீங்க. இவர் அப்படிலாம் பேசவே இல்லை அந்த வீடியோல. நீங்க ஒரு பெண்ணை வந்து இப்படி இழிவா பேசல, என் கடமை எம்ஜிஆர்ன்ற மோட்ல பேசுறாங்க. என்னை ஒரு டாக்டர் நானு, என்னைய வந்து இப்படி அடிக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கடமை எம்ஜிஆர்ங்கிற மாதிரி இருக்காங்க அவங்க. இவர் தெளிவா, ஆனா இந்த வீடியோல கடைசி வீடியோல எல்லாம் கடுப்பாயிட்டாரு. நான் இவ்வளவு நாள் வந்து சும்மாதான் பேசிட்டு இருந்தேன், இனிமே இட் இஸ் கோயிங் டு பி வார் பிட்வீன் யூ அண்ட் மீ. நான் வந்து இந்த மாதிரியான போலி டாக்டர்ஸ் எல்லாரையும் நான் ஒழிச்சிட்டு தான் உட்காருவேன்ற மாதிரி இறங்கிட்டாரு அவரு. இல்ல ரோஸ்ட் தான் போட வந்தாரு, அவரை ட்ரிகர் பண்ணி. இப்போ நம்மளே இப்ப சொல்லுவாங்க என்ன, நம்மளே இப்ப என்ன பெண்ணை இது பண்றீங்க, பெண்ணை இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அதுதான் கிடையாது. தற்குறித்தனன்றது ஆம்பளையோ பொம்பளையோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. தற்குறி தற்குறி, அவ்வளவுதான். தற்குறி ஃபுட் இஸ் ஃபுட்ன்ற மாதிரி மிஸ்டர் இன்கிரெடிபிள் டெம்ப்ளேட். தற்குறி தற்குறி. ஆமா, ஆணு பெண்ணு இதெல்லாம் வாரை வச்சவே கிடையாது. சரியா? தற்குறி நானு எவ்வளவு பெரிய ஆளா சிஎம்மா இருந்தாலும், அமெரிக்கா சிஎம்மா இருந்தாலும் தற்குறினா தற்குறி தான். பொதுவா ஒரு இயற்கைன்னு சொல்றேன் பாரு, ஹர்மிலா மாதிரி, திரும்பி ஹர்மிலா அக்கா மாதிரி வச்சுக்கிட்டாதான் குழந்தை பிறக்கும் போது சம்மந்தமே இல்லாம இயற்கையா கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வரும்? இயற்கை கொடுக்கணும் உட்காந்துக்கிட்டே இருக்கலாமா சொல்லுங்க? இல்ல, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, நல்லவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கெட்டவங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது இருக்குது. இல்ல, எனக்கு இது புரியவே இல்ல. அப்ப கெட்டவங்களுக்கு குழந்தை பிறந்ததே கிடையாதா, நல்லவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருந்ததே கிடையாதா? நம்ம லைஃப்லயே நல்லவங்க இருப்பாங்க, செக்ஸ் வச்சுக்கிட்டே யாரா இருந்தாலும் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கடா. அவங்க எல்லாம் அப்ப என்ன கெட்டவங்க? ஏன் நமக்கே தெரிஞ்சு எவ்வளவு நல்லவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு, எவ்வளவு கெட்டவங்களுக்கு குழந்தை இருக்கு, எவ்வளவு பேட் பேரண்டிங்க பாக்குறோம் நம்ம. இதெல்லாம் என்னது இது? வைஷ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, அது வந்து இப்ப எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ். இவனுக்கு என்ன பண்றானுங்க, பிஜேபி இவளுக்கு பிஜேபி சப்போர்ட் இல்ல, பிஜேபிக்கு இவளுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அம்மா டெய்சி அவங்க வந்து ப்ராப்பரான பிஜேபியர். சரியா? என்ன சொன்னா, பிஜேபி சைடுல இவளை வந்து ஒரு இன்ஃபுளுசரா கிரியேட் பண்றாங்க. இவளுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் வந்து அதுக்காக தான் இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியலா பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் வந்துருச்சுன்னா அதை வந்து பொலிட்டிக்கலா அவங்க யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அவளை இப்ப வளர்த்து விடுறாங்கன்ற மாதிரி வைஷு ஒரு விஷயம் சொன்னான். எனக்கு ஆனா யோசிச்சு பார்த்தா இல்லாம்பியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது கரெக்ட் தான். ஆனா இல்லன்னா மறுக்கவே முடியாது. சரியா? என்னன்னா எனக்கு இப்போ சமீபமா என்ன தோணிட்டு இருக்குன்னா, இப்போ என் ஜெனரேஷன் எடுத்துக்கோயேன், என்ன எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன இந்த முஸ்லிம் மேல இருக்கிற ஹேட்ரட்ட வளைச்சுட்டாங்க எப்படியோ. ஆமா, புரியுதா? இப்போ என் நம்ம 10 பசங்க இருக்காங்க. சரியா? என்ன அவனுங்க என்ன ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலா இருக்கானுங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நான் சொல்ல விரும்பல. ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலா இருக்கானுங்க. ஆனா இவனுங்களை வந்து உனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஆனா இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல இப்படி ஆயிட்டாங்க இல்லையா? ஆமா, என்ன ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலா இருக்கானுங்க. என்ன இந்த ஆவரேஜ்
இந்துத்துவா மென்டாலிட்டி இருக்கும்ல, ஆமா. அவனுங்க வந்து பெருக்குறானுங்க. நான் சொல்றேன் அவனுங்க கிட்ட, டேய் அவனுங்க சிறுபான்மையர்டா, சிறுபான்மையர் எப்படிடா பெருக்க முடியும், லூசு பயல அப்படின்ற. இல்ல பெருக்குறானுங்க அப்படின்றானுங்க. டேய் அப்பா இல்ல விட்டுறா டேய். அப்படியே பெருகுனாதான் என்னங்கிறேன் நானு. அப்படியே பெருகுனாதான் என்னங்கிறேன் நானு. எப்படியுமே நீதானே மெஜாரிட்டியா இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதான் அவன் அப்படி பெருகிறதாவே இருக்கட்டும்டா. அவன் அப்படி பெருகிறதாவே இருக்கட்டும்டா. அவன் வந்து பெருகி உன்னையோட மெஜாரிட்டியா மாறுறதுக்குள்ள நீ செத்து போயிருவடா. What the fuck is your problem அப்போ? தெரியல. அவனுங்க நான் சொல்றதே அவனுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. சரி மைனாரிட்டினா எனக்கு சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. புரியுதா? தெரியாது, தெரிஞ்சாதானே என்ன இப்போ இப்போ அவன் எந்த ஸ்டேஜ், நானும் பிற்போக்குல இருந்து முற்போக்கு வந்தவன் தான். சரியா? என்ன நானும் கிளப்ல போல அவங்க இப்படி பண்ணதுனாலதான் ப்ரோ அவங்களை இது பண்றாங்க, எதுக்கு ப்ரோ சரக்கெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சுத்திட்டு இருந்த ஒரு கிரிஞ்சா இருந்தான். சரியா? என்ன நான் எவ்வளவு ஆகி இருக்கேன். ஆனா நான் எந்த இதுலயுமே இந்த மாப் மென்டாலிட்டி இருக்குல்ல, அது எங்குள்ள வந்ததே இல்ல. புரியுதா? அவனுங்க பெருக்குறானுங்க, இந்தியாவில இருந்துகிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இருந்ததே இல்ல. ஏன் நீ மெஸ்ஸிக்கு சப்போர்ட் பண்றது இல்லையா, ரொனால்டோக்கு சப்போர்ட் பண்றது இல்லையா? அதுதான் நான் கேட்டேன். இப்ப அதுதான் கேட்டேன். நீ இப்ப அமெரிக்கா, நீ அமெரிக்கா போற, அங்க உட்காந்து நீ சப்போர்ட் பண்ண மாட்டியானா? அமெரிக்கால கிரிக்கெட் டீமே கிடையாது, கிக்கி பிக்கின்றானுங்க. எப்பா விட்டுருவே. டேய் ஒரு ஸ்போர்ட்ங்கிறது, அந்த ஸ்போர்ட்ல ஒரு பிளேயரை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு செய்யறது கிடையாதுடா. அது தானா நமக்கு ஒருத்தரோட பிளேயிங் ஸ்டைல்ல வந்து நமக்கு அவங்கள பிடிக்கும். ஏன் பாகிஸ்தான்ல சச்சின் ஃபேனே இருக்க மாட்டானா, தோனி ஃபேனே இருக்க மாட்டானா, கோலி ஃபேனே இருக்க மாட்டானா? அதுக்கு மட்டும் உனக்கு பெருமையா இருக்கும்ல. இங்க பாரு, பாகிஸ்தான்ல இருக்க ஒருத்தன் வந்து கோலிக்கு ஃபேனா இருக்கான்றப்போ மட்டும் உனக்கு அது பெருமையா இருக்கு. இதுவே அதர் வே அரவுண்ட் நடந்து இந்தியால இருக்கிற வந்து பாகிஸ்தான் பிளேயருக்கு ஃபேனா இருந்தா உனக்கு ஏன் எரியுது? அப்ப இது ஹிப்போக்ரிட்டா இல்லையா? இதுக்கே அப்படின்றானுங்க. ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் பேசினா அவனுக்கு என்ன ஆவானுங்க? இல்ல பேசாதங்கிறேன். பேசினா உனக்குதான் மைண்ட் ஃபக் ஆகும். ஆமா ஆமா, நான் அதான் சோலோ பாட்காஸ்ட் ஒண்ணு போடலான்னு இருக்கேன் அதை பத்தி. போடு. அடுத்த எபிசோட் வரும். ஓ, நீங்க இங்க வந்து ப்ரோமோட் பண்றது இல்லையா? ஆனா ஏன் ப்ரோமோட் பண்றான், அவ்வளவு பிளேஸ் போக மாட்டேங்குது, அவ்வளவுதான். அதுக்குதான் ப்ரோமோட்டிங். என்ன எல்லாரும் டிஸ்டர்பிங் ஃபேக்ட்ஸ் வித் சபரீஷ் கேளுங்கப்பா. ஆமாப்பா, 3 எபிசோட 4 எபிசோட வந்திருக்கு, கேளுங்க. ஏன்டா சபரி, இப்ப அந்த பாட்காஸ்டையும் டெவலப் பண்ணி என்னைய கொலாப கூப்பிடுவியா? அது சோலோ பாட்காஸ்ட் ஆயிப்போச்சு, அப்புறம் எதுக்கு உனக்கு? இல்ல அண்ணே, சோலோ பாட்காஸ்ட் சொல்லுங்க, அப்ப அவளை வந்து பேசி கொடுங்கன்னு கூப்பிடுங்க. ஆஹா, சரிப்பா சரிப்பா. அப்படி வரீங்க இல்லையா? சரிப்பா. சரிங்க சரிங்க சரிங்க, அப்படி அப்படி வரீங்க. ஆமா, சக்தி இல்லனா சிவம் இல்ல. இல்ல பின்ன ஆர்த்தி என்ன உனக்காக கேக்குறாங்க? அப்படி சரிங்க சரிங்க. எனக்கு அதுவே டவுட்டா இருக்கு, எனக்காக தான் கேக்குறாங்களான்னு. இல்ல, இது வந்து கிறிஸ்னில் மண்டகணத்துல பேசுறான்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சபரியை கலாய்க்கிறதுக்காக மட்டுமே இதெல்லாம். இது அனைத்தும் நகைச்சுவையே. இது எதுவுமே வந்து என் மனசுல இருக்கிற உண்மைகள் இல்ல. என்னோட மனசுல இருக்கிற இல்ல பர்சனல் வன்மமா இல்ல தெரியுது. இல்ல சொல்ல முடியாத சொல்ற மாதிரிதான் தெரியுது எனக்கு. அப்பெல்லாம் கிடையாது. These are just words meant to hurt Sabari, not the audience. என்னதான்டா ஈஸியா அடிச்சிடுறீங்க எல்லாம். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிற்போக்கு உச்சகட்டமா இருக்கிற படம் வந்து அவனுக்கு ஒரு பூஸ்ட் தான். புரியுதா? இப்போ லிட்டரலா சொல்றேன், அவன் வந்து கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். ஓகேவா?
இந்த யாரு 10 உன் பேர் ஃப்ரெண்டு? நான் சொல்றேன்ல. ஆமா. ஒரு 10 பேர் வச்சுக்கோயேன் என்ன. ஃப்ரெண்டுலாம் இல்ல, ஒரு 10 பேர் வச்சுக்கோயேன் என்ன. அவனுங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லாதங்கிறியா? ஆ, சரியா? என்ன ம். சரி. அவன் கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். சரியா? ம், 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 என்ன அவன் ம். நாம் தமிழருக்கோ அது மாரி. சரியா? அடுத்த கிரிஞ்சு மோஸ்டுக்கு தான் ஓட்டு போடுவான். ஆனா இந்த ம், ம், இப்ப ம், பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல இந்த ஹேட்ரட்ட ம், வந்து கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னா, அவன் அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். ம், 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 புரியுதா? அவனுக்கு அந்த புரிதல்ன்றது சுத்தமா இல்ல. ம், சரி, ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ம், என்ன ம், 2 ம். பேர் குரூப்ல 10 பேர் இருக்காங்க. சரியா? ஆமா. அ. 2 பேர் வந்து அ நேவி ப்ளூ கலர்ல இருக்கானுங்க. என்னது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே. அ, சரியா? என்ன அ, நேவி ப்ளூ கலர்ல இருக்கானுங்க. அ. சரியா? அவனுக்கு அவதார் வந்து மாரி. சரி அவதார் மாரி வச்சுக்கயேன். ம். என்ன அ, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அ கல்யாணம் ஆகுது. சரியா? அ, மிச்சம் நீங்க அ. 8 பேர் இருக்கீங்க. சரி. இந்த 8 பேர்ல 6 பேருக்கு கல்யாணம் ஆகுது வச்சுக்கோயேன். அ, அவன் 2 குழந்தை பெக்குறான். நீங்க ஆளுக்கு ஒரு குழந்தை. அவங்க ட்வின்ஸ். சரியா? அ, 4 பசங்க பொறந்துடுறாங்க அவங்களுக்கு. அ. ஓகேவா? இவங்களும் 6க்கு 6 பேர் பொறக்குறாங்க. சரி. சரியா? இவங்க பெருசா? நீ பெருசா? நீ தான் பெருசு. 6 நார்மலா பொறந்தா 6 பேர் தானே பெருசு. பாப்புலேஷன் வைஸ் அவங்க தான் பெருசு. ஆமா. ஆ அவ்வளவுதான். ம். இது எதுக்கு அவனுங்க பாப்புலேஷன் பெருக்குறானுங்க, பாப்புலேஷன பெருக்குறானுங்க. அதுதான்டா, இப்ப நான் முன்னாடி ஆ. சொன்ன விஷயமே தான். இப்ப நீ வந்து ம். 6 பேர பெக்குற. சரி நான் என்ன கேட்கிறேன், நீ வந்து 6 பேர் பெக்குற, அவன் 6 பேர் பெக்குறான்னே வச்சுப்போம். அவனுக்கு 3 ட்வின்ஸ் ம். பொறக்குது. சரியா? ம். அவன் அவன் ம். 6 பேர் பெக்குறான். நீ வந்து 6 பேர் பெக்குறன்னே வச்சுப்போம். ம். சரியா? உனக்கு அடுத்த ஜெனரேஷன்ல அப்ப பாப்புலேஷன் வந்து ஈக்குவலைஸ் ஆகுதுன்னே வச்சுப்போம். அப்படி ம். ஆவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ம். ம். சரியா? நீ ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல 10 பேருன்னு பேசும்போது இது வந்து பாசிபிள். ஆனா நம்ம நாட்டு ம். பாப்புலேஷன் வைஸ் பேசும்போது இட்ஸ் இம்பாசிபிள். சரியா? ஆமா. அப்படி ஆகுறான்னு வச்சுக்கோமே. அப்ப உனக்கு ஆ. அடுத்த ஜெனரேஷன் ஈக்குவலைஸ் ஆகுது. ஆ. சரியா? அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லயும் அதே மாரி அவங்க வந்து ஓவர் பாப்புலேட் ஆகுறாங்க. அவங்க ஆ. வந்து மெஜாரிட்டியா மாறுறாங்கன்னு வையேன். அந்த ம். பாப்புலேஷன் வந்து ஒரு 20 வயசு வந்து அது உன்னைய அஃபெக்ட் பண்றதுக்குள்ள நீ செத்து போயிருப்ப. ஆ. நீ அப்ப அங்க உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே இல்ல அந்த 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 சினாரியோல. நீ ஏன் ம். கவலைப்படுற? உனக்கு என்ன பிரச்சனை அப்போ? ஆ. ஓ! அதான் சொல்றேன். இவனுங்க எப்ப எவால்வ் ஆக போறானுங்க? ஏன் கஷ்டம். எல்லாரையும் இந்த அதுதான்டா. ம். இப்ப இதுக்கான பிரச்சனையே என்னன்னா, ஆ. லேக் ஆஃப் ஆ. அ இன்ஃபர்மேஷன் தான். இப்ப அ ம். முந்தியெல்லாம் வந்து டிஎம்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜா போயி கொள்கை பிரச்சாரம் ம். பண்ணுவாங்க. ம். 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 சரியா? இளைஞர்களுக்கு இடையில வந்து இந்த ஐடியாலஜினா என்ன? பாலிடிக்ஸ்னா என்ன? ம். நம்ம 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 ஸ்டேட்டோட பாலிடிக்ஸ் என்னது? என்ன நடந்திருக்கு இதுவரைக்கும்? யார் யார் இருந்திருக்காங்க? எதுக்காக இப்படி 2 கட்சி இருக்கு? வெளியில இருந்து ம். ஒரு கட்சி வருது. இதோட கட்சி இந்த கட்சியோட ஐடியாலஜி என்ன? இது எல்லாமே வந்து காலேஜா போயிட்டு கொள்கை பிரச்சாரம் பண்ணுவாங்க முந்தியெல்லாம். ம். சரியா? அந்த அந்த காலத்துலலாம் வந்து பாலிடிக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இப்ப இருக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி டபு சப்ஜெக்ட்டாவே பார்க்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். ம். இப்ப ஃபுல்லா வந்து பாலிடிக்ஸ் பேசுனாலே, "ஏன் அதெல்லாம் ஏன் பேசுறன்றுவாங்க." ஆமா. அப்ப எப்படி அவனுக்கு நாட்டு நடப்பு தெரியும்? அப்புறம் எப்படி அவன் ஓட்டு போடுவான்? யாருக்கு ஒழுங்கா ஆ. ஓட்டு போடுவான் அவன்? ம். அவன் ஓட்டு போடுறதுக்கு அவனுக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியணும். யாரு நல்லவன், யாரு கெட்டவன், எவன் லெஸ்ஸர் ஈவில், எவன் மோஸ்ட் ம். ஈவில்ன்றதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அது தெரிஞ்சா தானே அவன் போய் ம். ஓட்டு போட முடியும். இல்லாட்டி போய் நாம் தமிழருக்கு தானே போடுவான். ஆமா. அதுதான் அந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. இப்ப யாருக்குமே வந்து நம்ம ம். நம்ம ஸ்டேட்டோட பாலிடிக்ஸே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆமா. எத்தனையோ பேர பார்க்கிறோம். நம்ம அ கூட இருக்கிற நெறைய பேர பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்து கலைஞர்னா யாரு? அண்ணானா யாரு? எம்ஜிஆர்னா யாரு? ஏடிஎம்கே எதுக்கு உருவாகிச்சு? பெரியார்னா யாரு? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. காமராஜர்னா யாரு? ராஜாஜினா யாரு?
ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ராஜாஜி எப்படியான பிரசிடென்டா இருந்தாரு, காமராஜர் எப்படியான பிரசிடென்டா இருந்தாரு, அண்ணா எப்படி வந்தாரு, அவர் எப்படியான பிரசிடென்ட்ங்கிற பேரு சிஎம்ஆ இருந்தாரு. இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நான் இப்ப மென்ஷன் பண்ணல, அது தேவையில்ல. பட் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்படியான சில பேருக்கு எடப்பாடினே யாருன்னு தெரியாது, சிஎம் ஆன அப்புறம் தான் தெரியும். எப்படியான சிஎம்ஆ இருந்தாங்க, அவங்களோட கொள்கை என்ன, அவங்க ஏன் போனாங்க, அவங்க ஏன் வந்தாங்க, இது எதுவுமே இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இவனுங்க போயிட்டு உட்காந்து நாம் தமிழர் கையடிக்கிறானுங்க. சரி, அது என்னன்னா இவனு ஏன் எல்லாம் மனுஷங்களாவே பார்க்க மாட்டானுங்க. ஆமா, ஏன் எல்லாரும் ஒரு நான் என் அளவுக்கு கூட இருக்க வேணாம். நான் எப்படின்னா எல்லாரும் உலகத்தோட மக்கள், வேர்ல்ட்ஸ் பீப்புள். நம்ம நேரம் எதுவும் கிடையாது. எல்லாரும் நம்ம வேர்ல்டோட மக்கள், நம்ம வேர்ல்டோட இருக்கோம், வேர்ல்டோட இயங்குறோம், அவ்வளவுதான். நான் இந்தியா நீ பாகிஸ்தான், நீ அமெரிக்கன், அதெல்லாம் எனக்கு கிடையாது. எல்லாரும் உலகத்தோட மக்கள், உலகத்தோட இயங்குறோம். சரியா? நீ அந்த அளவுக்கு கூட இருக்க வேணாம். ஏன் மனுஷங்களை ஏன் ஒரு டேக் லைன் மாதிரி இது இருந்தா பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது இருந்தாதான் பேசுவேன். ஏன் இத்தனைக்கும் ஸ்கூல்ல வந்து தீண்டாமே பெருகு கேடுதான் சொல்லி இது பண்றானுங்க. எங்க சொல்றானுங்க? அது புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல மட்டும் இருக்கு. எந்த டீச்சர் சொல்லியிருக்கான் நமக்கு? எந்த டீச்சர் வந்து நம்மளுக்கு இங்க பாருப்பா இப்படி எல்லாம் பாக்குறது தப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கான்? அதான் இப்ப நீ நானும் வந்து முற்போக்கா இருக்கிறதுக்கும் நான் திராவிட கட்சிகளை தான் சொல்லுவேன். சரியா? இவனுங்க இப்படி நாசமா போறதுக்கு காரணமும் நான் திராவிட கட்சியை தான் சொல்லுவேன். ஏன்னா நீ நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் திராவிட கட்சி முன்னாடி செஞ்ச கொள்கை பிரச்சாரம். இவனுங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இப்ப அவங்க செய்யாத கொள்கை பிரச்சாரம். நம்ம இருக்கும்போது என்னத்த கொள்கை பிரச்சாரம் பண்ணாங்க? நம்ம தேடி பார்த்தோம். அதுதான் அவங்க முன்னாடி பண்ணதை நம்ம தேடி படிச்சுக்கிட்டோம். நம்மள மாதிரி எத்தனை பேர் இருப்பான்? நமக்கு நம்மளே உண்மை வேணாம். சொல்லு. நான்லாம் வீடியோ கேம்ஸ்ல பாத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி யாரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் இப்ப ராம் சேது மாதிரி ஒரு படம் வருது. அவனுங்க சைட்ல பிரச்சாரம் பண்றானுங்கடா அவனுங்களோட ஐடியாலஜிய. ஆமா, இந்த சைட்ல என்ன பண்றீங்க? கழக தலைவன். இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடிச்சாரு நெஞ்சுக்கு நீதின்ட்டு, அது கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. இல்ல அத வந்து ஆர்டிகல் 15ஓட கம்பேர் பண்ணாம பார்த்தேன்னா வந்து அதுல பெரியார் புக் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. கலைஞராச்சும் ஒத்துக்கலாம், சத்யராஜ் வச்சு படம் எடுத்தாரு. ஏன் அப்படியா? ஆமா, பெரியார் படம் எடுத்தாரு. அது கலைஞர் எடுக்கலடா. கலைஞர் எடுக்கலையா? கலைஞர் எடுக்கலடா. அது ஏதோ ஆட்சி. அந்த படத்தை எடுத்த டைரக்டரே இப்ப சங்கியா மாறிட்டான்டா. யாரு? அந்த டைரக்டர் பேரு மறந்துட்டேன். பேரரசா? பேரரசு எடுத்திருந்தா என்ன தெரியுமா பேர் வச்சிருப்பான்? பெரியார்னு வச்சிருக்க மாட்டான், ஈரோடுன்னு வச்சிருப்பான் பேரு. என்ன அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரே வந்து இப்ப ஒரு மாதிரி சங்கியா மாறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். வேலு பிரபாகரன் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அவர் பீரியட்ல வந்துச்சுல்ல அந்த படம், அட்லீஸ்ட். ஆமா ஒரு மினிமல் ப்ரோபகண்டா கூட இப்ப பண்ண மாட்டானுங்க. பண்ணணுங்கிறேன் நானு. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அவங்க பண்றத வந்து இவனுங்க பண்ண மாட்டாங்க. ஆமா, அவனுங்க என்னெல்லாமோ பண்றானுங்கல்ல, அதுல கொஞ்சம் இனிஷியேட்டிவ் ஆச்சு எடுக்கலாம்ல. அவனுங்க எத்தனை படம் எடுத்துறானுங்க பாருடா. காஷ்மீர் ஃபைல்ஸ், ராம் சேது, என்னென்னமோ எடுக்கிறானுங்க. இது நான் காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்க்கல, அது என்ன கதை ஆக்சுவலி? அது நானுமே பார்க்கல. அதுவும் ஒரு வன்மகுடம் தான். அதாவது என்ன விஷயம்னா, காஷ்மீர்ல வந்து ஏதோ 118 117 ஹிந்து பண்டிட் செத்து போனாங்க ஒரு கலவரத்துல. அதே கலவரத்துல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்ஸ் செத்து போனானுங்க. சரி, யாருக்கு இழப்பு அதிகம்? முஸ்லிம்ஸ் தான் இழப்பு அதிகம். ஆனா அத பத்தி நாங்க பேச மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எத்தனை பண்டிட் செத்து போயிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லிம்ஸ் தான் கொன்னுட்டாங்க. சூப்பர்.
இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பேசிக் காஷ்மீர் ஃபைல்ஸோடது. நான் அந்த படம் பார்க்கல, கேள்விப்பட்ட வரைக்கும். அத வேற ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போட்டு ஒரு ஒரு ஈரானியன் டைரக்டர் வந்து அத கழுவி ஊத்தி இந்த புண்ட படத்தெல்லாம் எதுக்குடா ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டு அவனை போட்டு இவனுங்க எல்லாம் உட்கார்ந்து ட்விட்டர்ல அடிச்சு, நீ என்னடா பெரிய டைரக்டர், அவன் பெரிய டைரக்டர் அங்க ஈரானியன் இண்டஸ்ட்ரியில, அவனை போட்டு அடிச்சு தக்குறீங்க. எப்பா சரி விடு. அதான் இவனுங்க சரி விடு, நான் அவங்களை பத்தி பேச விரும்பல. கெவால் ஆளுங்க நல்லதுடா, அவ்வளவுதான்டா. ஏதோ சொல்றது ஏதோ பண்ணிட்டு போங்கடா, இஷ்டம். எனிவே ராம் சேதுவை ரோஸ்ட் பண்ணலான்னு வந்து ரேண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் இல்லையா? பண்ணி முடிஞ்சிருச்சுல, அதுல கண்டென்ட் பெருசா இல்ல இல்ல அது கண்டென்ட் பேசலாம். அதாவது ராம் சேதுவை பத்தி நீ வந்து 4 மணி நேரம் கூட உட்கார்ந்து கண்டென்ட்டா பேசலாம். ஆனா மென்டலி டயர்ட் ஆயிருவேன், நீ எக்ஸாஸ்ட் ஆயிருவேன். இந்த மாதிரி கேக்குறவனே எக்ஸாஸ்ட் ஆயிருவேன். ஏன்டா இந்த படத்துக்கு ஏன்டா 4 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறீங்கன்ற மாதிரி. அதனால பேசிக்கா ரோஸ்ட் பண்ணிட்டு கிளம்புகிறோம். எண்டிங் நோட் ஏதாவது இருக்கா? இல்லையா? எண்டிங் நோட்லாம் இல்ல. இப்ப எண்டிங் நோட்டை தான் இவ்வளவு நேரம் சொன்னது. ப்ரொபகண்டா பண்ணுங்கடா, திராவிட கொள்கையை வந்து பரப்புங்க. அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரி என்னது, தமிழ்நாடு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் உட்கார்ந்து சொல்லுங்க. ராஜராஜ சோழனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, இத கம்பேர் பண்ணக்குள்ள அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைப்பேன் நான். ஏன்னா ராஜராஜ சோழனை பத்தி தெரியறதால எனக்கு இப்ப இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸ்ல இப்ப இருக்கிற என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனா கடந்த ஒரு 100 வருஷ ஹிஸ்டரி, தமிழ்நாட்டு ஹிஸ்டரி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஒரு பெட்டர் பர்சனா மாறுவேன். பெரியார்னு ஒருத்தர் எதுக்கு வந்தாரு, அவர் எதை எதிர்த்து பேசினாரு, எதுக்காக அண்ணா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, பெரியாரோட கொள்கைகளை எதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேட்ல எதுக்கு அதை கொண்டு வந்தாரு, எதுக்கு பவரை கையில எடுத்தாருன்றதெல்லாம் தெரிய வந்துச்சுனாலே நான் இப்ப இருக்கிற என்னோட லைஃப் பெட்டரா மாறும். இப்ப இருக்கிற என்னோட ஸ்டேட்டோட நிலைமை மாறும். அதை தெரியாம உட்காந்து ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயிலை கட்டினாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவ்வளவுதான் எண்டிங் நோட். அவனுங்க பண்ற ப்ரொபகண்டாவும் நம்மளும் பண்ணணும். பண்ணாட்டி நீ சொல்ற மாதிரி உன் கூட சும்மா ஜாலியா இருந்த பசங்க வந்து இன்னைக்கு எப்படி பிரெயின் வாஷ் இடியட்ஸா மாறி இருக்கானுங்களோ அந்த மாதிரி மொத்த ஸ்டேட்டும் மாறும். அப்படி மாறினதுக்கு அப்புறம் உட்காந்து ப்ரொபகண்டா பண்றதால எந்த ஒரு யூஸும் கிடையாது. இப்பயே பண்ண ஆரம்பிக்கும். அது வெகு தொலைவில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இப்பயே டூ லேட், இப்பயாவது ஆரம்பிங்கன்ற. ஆமா, நான் என்ன சொல்வேன்னா ராஜராஜ சோழனும் தேவை, சரியா? அது இப்ப இருக்கிறது தேவை கிடையாது. இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்லயும் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் ஜாகிரபி என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது பேரு என்னது, இந்த பொலிட்டிக்கல் சூழ்நிலைன்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அது பேரு அரசியல் சூழ்நிலை, பொலிட்டிக்கல். கேட்ட எனக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா தமிழ்லயே சொல்லிட்டோமே, அதேதான். சொல்லு. அரசியல் சூழ்நிலை. அரசியல் சூழ்நிலை. தாய்மொழி தமிழ் இருக்க வேறு மொழி எதற்கு, இல்லையா? அதனால இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சூழ்நிலையில தேவைப்படுது. நான் இப்போ ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்த மட்டும்தான் தமிழ்நாடோட அரசியல் புரிதல் மித்தாச்சு ஒரு மாதிரி மாப் மென்டாலிட்டியோட தான் இருக்கானுங்க. டு பி ஆனஸ்ட், எனக்கு அப்படிதான் படுது. டு பி ஆனஸ்ட், நீ அவன் அந்த மாப் மென்டாலிட்டிய ஆர்வஸ் பண்ண ஆரம்பிச்சானா முடிஞ்சு கதை. அவன் இன்ன வரைக்கும் அந்த ப்ரொபகண்டாவை தமிழ்நாட்டுல எடுத்துட்டு வரல, கம்பேரிட்டிவ்லி டு நார்த் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அவன் என்னைக்கு அந்த மாப் மென்டாலிட்டி இங்க ஆர்வஸ் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்ப அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது. there's no going back. இல்ல அதுக்கு அப்பப்ப ட்ரையல் பாக்குறானுங்க, சரியா? ஆனா நம்ம ஆளுங்க மெஜாரிட்டியா வந்து தெளிவான மக்கள் இருக்கிற வரைக்கும் அதை வந்து அடிச்சு உட்கார வச்சிடறானுங்க. இப்ப நீ கடைசியா ஒரு 4-5 வருஷம் பார்த்தனாலே அப்பப்ப அதை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணு செத்துருச்சுனாலே அதை வச்சு எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றானுங்கன்றது நம்ம பாக்குறோம். எந்த அளவுக்கு வந்து அதுல ஜாதிய வன்முறையும் ரிலிஜியஸ் இதையும் வந்து கிளப்பி விடுறானுங்கன்றத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம ஸ்டேட்ல அது இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுற நிலைமை ரொம்ப தூரத்துல இல்ல. ஆமா ஆமா, அதான் நான் சொல்லுவேன். அரசியல் பேச மாட்டோம்னு சொன்னோம் ஒரு நாளைக்கு முன்னாடி.
இல்ல அது நம்மள அறியாமலே சூழ்நிலைய பார்த்து வந்துருது. என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்துருது. தனி மனிதனின் சொல்லுவாங்கல்ல. கோபம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இது நமக்கு அந்த ஏர்ஜ் வந்துருது. என்ன இப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இது. ஒரு ஃபேக்சுவலா எதுவுமே இது பண்ணாம செக் பண்ணாம 2 பேர் எப்படி ஒரு வேர்ல்ட் 10 பேரை அடிப்பான் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் தான் இது ஆக்சுவலி. உண்மையை சொல்ல போனா அது காமன் சென்ஸ். மைனாரிட்டி எப்படி மெஜாரிட்டியை சாப்பிட முடியும்? என்ன அவன் நோக்கியா மொபைல் ஒரு ஸ்னேக்கா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பெருசாகிறதுக்கு சுத்தாம இதெல்லாம் தற்கொலை மாதிரி இதெல்லாம் பார்த்தா இப்படி இருக்கானுங்க இவனுங்க. இத்தனைக்கும் என் ஜெனரேஷன் ஆளுங்கதான். புரியுதா? நான் பேசுறது எல்லாமே என் ஜெனரேஷன் ஆளுங்க. இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது அவனுங்க இஷ்டம். பேசிக்ல இருந்து எஜுகேஷன்ல இருந்தே கொண்டு வந்திருக்கணும். பேசிக்ல இருந்தே கொண்டு வராம என்னன்றது இந்த ஹிஸ்டரி எப்ப பாரு ஓபிஎம் பாரு பிரிட்டிஷ அடிச்சு கண்ணா தெரியும் காந்தி சால்ட் வாருக்கு போனாரு தெரியும். சரி போனாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அத சொல்லுங்கடா. எது முக்கியமோ அதை சொல்லுங்கடா. அத சொல்ல மாட்டோம்ல. அத சொன்னாதான் நீ தெளிச்சுக்கோ. அதான் ஓபிஎம் பார்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கஞ்சாக்காக சண்டை போட்டுக்கிறானுங்க சைனாவும் இந்தியாவும். இதுதான் ஓபிஎம் பாரு. லிட்டரலா கஞ்சா. ஓபிஎம்னா கஞ்சா. கஞ்சாக்காக சண்டை போட்டுக்க. ஆமா 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 சாரிப்பா. என்ன ஓபிஎம்காக சண்டை போட்டுக்கிறானுங்க சைனாவும் இந்தியாவும், சைனாவும் பிரிட்டிஷும். இவ்வளவுதான். இது வலிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இது அவன் பர்சனல் ப்ராப்ளம். 2 பேருக்கு அடிக்க முடியலன்னு. என்னத்த சொல்றது? அவ்வளவுதான் மக்களே. நன்றி. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எங்க ரேண்ட கேட்டதுக்கு நன்றி. முடிச்சுப்போமா? நன்றி வணக்கம். ஒரு சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம். ஆமா நாங்க வேற இப்ப அதிசயமா நாங்க ரெகுலர் ஆயிட்டோங்கிறத வந்து நீங்க நேரத்துக்கு நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சோ இது வந்து கண்டினியூ ஆகும் தெரிவிச்சுக்கிறோம். ஆமா ஆர்டில எபிசோடு வருது, டிடிகேல எபிசோடு வருது, சோலோ பாட்காஸ்ட்ல எபிசோடு வருது. இனிமே பாருங்க மச்சாதான். அடுத்து மண்டகோளாறுல வேற ஒண்ணு பேசியிருக்கோம். அது எனக்கு தெரிஞ்சு மண்டகோளாறு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரும்னு நினைக்கிறேன். சோ அதுவும் கேட்டிருப்பீங்க நம்புறோம். அப்படி கேட்கலன்னா மண்டகோளாறுல ஒரு எபிசோடு வந்திருக்கும், அதையும் கேளுங்க. அத போய் கேளுங்க. சரிங்களா? அடுத்த வாரம் டிடிகேல ஒரு எபிசோடு, அதையும் கேளுங்க. பாமுக்கு வந்துட்டோம்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரை பண்றேன் மேடம் அந்த டெம்ப்ளேட். ஆமா போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு என்னமோ போன வருஷம் டிசம்பர் எண்ட்ல டிடிகேல ஒரு பாட்காஸ்ட் விட்டுருப்போம். அதை நீங்க இன்னும் கேட்கலங்கிற பட்சத்தில் அதையும் போய் கேளுங்க ப்ளீஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், see you soon. எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுன்னே சொல்லலாம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சில்லான பொங்கலா இருக்கட்டும். ஆமா இந்நேரத்துக்கு அந்த 2 படமும் வந்திருக்கும்னு நினைக்கிறோம். அது வந்துருந்துச்சுன்னா அது எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கெல்லாம் வந்து அடுத்த வார பாட்காஸ்ட்ல பேசுறோம். ஏன்னா இப்ப நாங்க இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா படம் பாக்குறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது எங்களுக்கு. அதான் இப்ப ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த எபிசோட் 10ஆம் தேதியே வந்துருச்சுன்னா நாளைக்குதான் படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல 14ஆம் தேதி தான் வருதுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கும். சோ எப்படி இருந்தாலுமே எங்களுக்கு அதை பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து எப்படி இருக்கு என்ன ஏது எங்களோட கருத்து அதெல்லாம் சொல்றோம். அடுத்த பாட்காஸ்ட்ல சொல்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட்.